கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த அருமையான மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒருவரும் கூடி வர இறைவனுக்கு பாராட்டியிருக்கிற கிருபைக்காக கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செப்டம்பர் மாதத்தின் இறுதிக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை. அதாவது லாஸ்ட் டைம் சொன்னது போல this is the 7th month after starting, அதாவது after starting this new NSTF 7 மாதங்கள் ஆயிடுச்சு. So this we finished 7th month today. அதற்காக இனி ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் வந்து அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்த்தாதி கர்த்தரை நடத்துவாராங்க. இதுவரைக்கும் ஆண்டவர் வந்து அற்புதமாக நடத்திருக்கிறார், சந்தோஷத்தில் நடத்திருக்கிறார். என்னோட சமாதானம் வந்து நம்மோட இடத்தை வந்து ஆண்டவர் வந்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஸோ கர்த்தாதி கர்த்தருக்கே மகிமை. இனியும் ஆண்டவர் நிச்சயமாக நடத்துவார். இதுவரைக்கும் நடத்தின எபினேசர் இனிமேலும் நம்மோட கூட நிச்சயமாக. ஸோ இன்னைக்கு வந்து நான் ஆல்ரெடி அனுப்பின ஒரு அந்த தீம்ல லிட்டில் ஃபெய்த் இல்லையா? ஸோ அந்த ஃபெய்த்துக்குரிய காரியங்களை தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து முழுசாகவே நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பாடல்களும் வந்து அதே தான். நம்பிக்கை அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து பாடல்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க் 11:22 ஹேவ் ஃபெய்த் இன் காட். இல்லை இன்னொருத்தர் வந்து ஒரு கோட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா ஸ்டே ஸ்ட்ராங், ஹேவ் ஃபெய்த், ட்ரஸ்ட் காட், கீப் பிலீவிங், நெவர் லூஸ் ஹோப். மத்தேயு 17:20 வசனம் வந்து faith can move mountains. இன்னொன்று வந்து for it is by grace. எபேசியர் 2:8 வசனம் for it is by grace you have been saved. ரட்சிக்கப்பட்டது மாத்திரமே இல்லை, என்ன சொல்லப்படுது அப்படின்னா பவுலுடைய சொல்றார் through faith and this is not from yourselves. இல்லை, you cannot be saved just by ourselves. இல்லை, we have to be saved through faith. விசுவாசம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து கர்த்தாதி கர்த்தர் கற்றுத் தருவாராக. அதனால அந்த கிருபை, அந்த விசுவாசம், இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது அதிகாரம் சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் வந்து ஃபெய்த் இல்லைன்னா என்ன ஆகும்? கிறிஸ்தவருக்கு ஒரு விசேஷமாக வந்து ஃபெய்த் இல்லைன்னா என்ன ஆகும்? ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து அது ஃபெய்த் வந்து நமக்கு மூச்சு விடுற மாதிரி தான். இல்லை, சுவாசத்தை போல் விசுவாசம். விசுவாசம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லை. அதாவது உலக பிரகாரமாக நம்ம வந்து பார்க்குற எல்லா மக்களும் கூட ஏதாவது ஒரு விசுவாசத்தை வச்சுருப்பாங்க. அதனால தான் ஏதாவது ஒரு கல் முன்னாடி, ஒரு மண்ணு முன்னாடி வந்து ஒரு குச்சி முன்னாடி போய் நிற்கிறாங்க, நின்றுட்டு அவங்க வந்து வணங்குறாங்க இல்லையா? ஸோ ஆல் இன்ஆனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க வந்து when they worship they have some faith. இல்லை, அந்த கடவுளுடைய பேர் சொல்லி இந்த கடவுள் வந்து எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு வந்து ஆண்டவர் வந்து அந்த கடவுள்களை விட தம்மை தாமே வெளிப்படுத்தியிருக்கிற கர்த்தாதி கர்த்தர். இல்லை, நமக்கு வந்து எப்படி அப்படின்னா we don't come to a God and say okay உங்கள் மூலமாக எனக்கு வந்து கிடைச்சிட்டு அப்படின்னு இல்லை. we have a personal relationship with God. ஸோ அதுதான் வந்து பியூட்டிஃபுல் திங். that for that personal relationship we need faith. நம்ம விசுவாசத்திற்காக வந்து கர்த்தாதி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனை பேர் அந்த விசுவாசம் இல்லாமல் வந்து ஆக்னாஸ்டிக்ஸாக மாறி இருக்கிறாங்க, ஏத்தீஸ்டாக மாறி இருக்கிறாங்க, ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறாங்க, வாழ்க்கை குறித்து வந்து ஒரு விசனத்தோடு இருக்கிறாங்க, டிப்ரெஷனோடு இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு விசுவாசம் கர்த்தாதி கர்த்தர் நம்மை நடத்துவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து சில பாடல்கள் நம்ம பாடல் உட்கார்ந்தாகவே அந்த கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். பாட்டுலையுமே வந்து அதாவது இந்த வாக்கிங் வித் ஜீசஸ் அப்படின்ற ஒரு தீம் அப்படி வருது. அதாவது ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு காரியங்கள் வருது. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்க. கவலை கஷ்டங்கள் தீர்ந்தே
மனதின் காரியம்
உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்து ஆதரிப்பார். இந்த வரி கூட நம்மளுடைய இன்னைக்கு ஸ்டடியில வரும். நலமா? சமாதானத்தை தருகிறீரப்பா, எவ்வளவு சந்தோஷத்தை தருகிறீர் ஆண்டவரே. Heavenly Father, Lord, you have promised, O Lord, to Jacob, O Jesus, I will take hold of your right hand என்று ஆண்டவரே, நீர் ஆண்டவரே கரங்களை பிடித்து எங்களை நடத்துகிற கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கீதம் 23 ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிற ஆண்டவரே, புல்லுள்ள இடங்களில் நான் உங்களை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, மற்றாத நீருற்றுள்ள இடங்களை நான் நடத்துவேன் என்று நீ சொல்லியிருக்கிறேன் கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே சீடர்களோடு ஆண்டவரே நீங்க சஞ்சரிக்கும் பொழுது அப்பா, சீடர்களோடு ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே அவருடைய கரங்களையும் ஆண்டவரை பிடித்து நீ நடத்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தர் மீது யாரெல்லாம் ஆண்டவர் அன்போடு ஆண்டவர் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் ஆவலோடு ஆண்டவர் உம்மை நோக்கி வருகிறார்களோ ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரை நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் ஆண்டவரே, அது சாதாரணமாக நடத்துகிற தேவன் அல்ல அப்பா நீர் ஆண்டவரே. மெய்ப்பனை போல் ஆண்டவரே எங்களோடு கூடவே இருந்து ஆண்டவரே எங்களை தொட்டு எங்களை அரவணைத்து ஆண்டவர் எங்களை கரங்களை பிடித்து எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றும் ஆண்டவரே எங்களுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் ஆக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கவலைகள் எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய துன்பங்களை ஆண்டவர்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. Heavenly Father, there is no need, O Lord, for us, O Lord, to explain to you, O Jesus. There is no need for us, O Lord, Heavenly Father, to tell you, O Lord, the details, O Jesus. You know every detail, O Lord. But Heavenly Father, O Lord, you are asking us, O Lord, Heavenly Father, to just, O Lord, to be present, O Lord, in your presence, O Lord. உம்முடைய அன்பு சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் நிற்க ஆண்டவரே, உடைய அன்பு சமூகத்தில் ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே நாங்கள் நிற்க ஆண்டவரே எங்களை அழைக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது ஆண்டவரே இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே எந்த தேவனும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தேவன் அல்ல ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற தேவர்கள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே அவர்கள் ஆண்டவரே தேவாதிபதியை கைவிட்டு இருக்கிறார்கள் அப்பா. ஆனால் எங்களுடைய தேவன் ஆண்டவரே, எங்களுடைய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே எங்களிடத்தில் இறங்கி வந்த ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்து எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. You will never leave us, O Lord, nor forsake us என்ற ஆண்டவரே. Heavenly Father, we see that, O Lord, in Hebrews chapter 13 verse 5, O Lord, ஆண்டவரே ஹalleluya, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, இன்றும் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே நடத்துவீர் என்கிற நம்பிக்கை இருக்கிறதப்பா. ஆனால் ஆண்டவரே we forget, O Lord, Heavenly Father, that you lead us, O Lord, by taking hold of our hands, O Jesus. ஆண்டவரே எங்களை எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நீர் அற்புதமாக நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஆண்டவரே நீர் எப்படி நீ நடத்துகிறீர் ஆண்டவரே. Heavenly Father, Lord, you walked, O Lord, Heavenly Father, amongst them, O Jesus. You led them, O Lord, Heavenly Father, through the wilderness, O Lord. Heavenly Father, Lord, you, O Lord, were there, O Lord, Heavenly Father, like the pillar of cloud and a pillar of fire, O Lord.
day and night, oh Jesus. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 121 ஆண்டவரே இருக்கிற வசனங்களின்படி பார்க்கும்போது ஆண்டவரே, you watch over us, oh Lord. ஆண்டவரே, from morning till evening, oh Lord. ஆண்டவரே, எங்கள் மீது நீர் கண்ணோக்கமாக இருக்கிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, சங்கீதம் 91 பார்க்கும்போது ஆண்டவரே, எல்லா விதமான பொல்லாப்புக்கும் ஆண்டவரே, வேதனைகளுக்கும் ஆண்டவரே, வியாதிகளுக்கும் நீர் எங்களை விலக்கி காத்து ஆண்டவரே, உம்முடைய சேட்டைகளை மறைவிலே ஆண்டவரே நீர் எங்களை வைத்து ஆண்டவரே நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Who is the God, O Lord, Heavenly Father, who leads us that way, O Jesus? ஆண்டவரே, ஆகையால் ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், there is no one like our God என்று ஆண்டவரே சொல்லுகிறபடியால் அப்பா நாங்களும் சொல்லுகிறோம் ஆண்டவரே, உம்மை போல் ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய நடைகள் ஆண்டவரை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தாதி கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வாலிபர் ஆண்டவர் எப்பொழுது ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் உமக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அப்பொழுது ஆண்டவருடைய நடைகளை நீர் ஸ்திரப்படுத்துகிறபடியால் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் ஒழுவாதபடி நீர் காத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Heavenly Father, yes, O Jesus, in every aspect of our lives, O Lord, wherever, O Lord, we study, O Lord, the scriptures, O Lord, Heavenly Father, we see, O Lord, Heavenly Father, that you lead us, O Lord, Heavenly Father, closely, O Lord. எங்களை நடத்தி ஆண்டவரே, எங்களை கரங்களை பிடித்து எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இடத்திலும் ஆண்டவர் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நார்த் ஷோர் பகுதியில் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரை மக்களை ஆண்டவரே நீங்க இப்படி நடத்துகிறது ஆண்டவரே அவர்கள் ஆண்டவர் உணர்ந்து காணப்பட நீங்க கிருபை பாராட்டுங்க. ஆகையால் தான் ஆண்டவரே இங்க வந்திருக்கிறோம் அப்பா. Heavenly Father, we pray, O Lord, for those people, O Lord, who are lost, O Jesus, who, O Lord, Heavenly Father, where their relationships, O Lord, have been severed, O Jesus, where they, O Lord, Heavenly Father, O Lord, have gone, O Lord, into depression, O Lord, where they have lost hope, O Lord, they are in despair, O Jesus. அவர்களுக்காக ஆண்டவரை ஜெபிக்க வந்திருக்கிறோம். We are going to tell them, O Lord, we are going to introduce to them, O Lord, Heavenly Father, that there is a God who created the heavens and the earth, and he is a God who is willing to walk with you என்று ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, கர்த்தரே, எங்களோடு ஆண்டவரே சஞ்சரிக்கிற தேவனே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீவ தேவன் பின் செல்லுவோம். கண்களை மூடின வண்ணமாக எல்லாரும் தெரியும் அந்த வரிகள். நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணலாமா? ஜீவ தேவன் பின் செல்லுவோம். ஜீவ அருமையான வரிகள் ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரே, Heavenly Father, these words were written, O Lord, as lyrics, O Lord, to this song, O Jesus. How true it is, O Lord, even today, O Jesus. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே பிரதிபலிக்கும் ஆண்டவரே, அற்புதமான வரிகள் ஆண்டவரே, தேவாதி தேவன் ஆண்டவரே, உண்மையான வரிகள் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்கள் ஆண்டவரே உருக்கும் ஆண்டவரே வரிகள் அப்பா. கர்த்தாதி கர்த்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Heavenly Father, O Lord, yes, O Jesus. This evening, O Lord, help us to know, O Lord, and feel, O Lord, that you are taking hold of our hands, O Lord, and leading us, O Jesus. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே, உங்களுடைய கரங்களை பிடித்து எங்களை நடத்துகிற எங்களுடைய தேவன் என்று ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Have a little faith. When you are sinking, there is a God who will take hold of your hand. It could be our mistake. Doesn't matter. It could be our overstepping the mark. It could be our excitement. Because of that excitement, we could have said,
எஸ் லார்ட், ஐ வாண்ட் டு டூ திஸ் அண்ட் தட். ஆனால் வந்து தவறிட்டோம். இருந்தாலும் அங்கேயும் வந்து ஆண்டவர் வந்து கரங்களை பிடித்து அவர் அந்த சூழ்நிலையிலிருந்து, அந்த மூழ்கி போகிற சூழ்நிலை ஆண்டவர் வந்து நம்மளை காப்பாற்றி எழுப்புகிற கர்த்தாவே. ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று அடுத்த பாட்டு நம்ம வந்து பாடலாம். Amen. Have a little faith. இந்த இடத்துல வந்து அந்த மூழ்கி போகிற அந்த படகை வந்து ஆண்டவர் வந்து அதையும் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அதிகமாக அதை பற்றி சொல்லுங்க. So we know that the story. இல்லை அந்த மூழ்கி போகிற அந்த நிலைமையில வந்து ஆண்டவர் கேட்கிறார். Have a little faith. சொல்லிட்டு ஸோ கர்த்தாதி கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அப்படியே ஆமென். இந்த கடைசி பாட்டு நம்ம பாடலாம். I just keep trusting my Lord. I just keep trusting my Lord as
walk alone, I just keep trusting my Lord, and He gives me soul. Though the storm clouds darken the sky, oh, the heavenly train, I just keep trusting my Lord, He will never fail. He's a faithful friend, such a faithful friend. I can count on Him to the very end. Though the storm clouds darken the sky, oh, the heavenly train, I just keep trusting my Lord, He will never fail. I just keep trusting my Lord and the narrow way. I just keep trusting my Lord as He leads each day. Though the road is weary at times and sad and blue, I just keep trusting my Lord, He will see me through. He's a faithful God, such a faithful God. He is always there, walking by my side. Though the road is weary at times and sad and blue, I just keep trusting my Lord, He will see me through. Amen. Beautiful verses. மறுபடியும் அந்த பாட்டு அந்த லாஸ்ட் லைன்ல மட்டும் லாஸ்ட் verse மட்டும் பாடலாம். I just keep trusting my Lord on the narrow way. He will lead me each day. Though the road is weary at times and I am sad and blue. இது இந்த நாட்கள்ல வந்து அதிகமாக நடக்கிற ஒரு காரியம். We are sad. We are down. But just keep trusting in the Lord and He will see us through. I just keep trusting my Lord and the narrow way. I just keep trusting my Lord as He leads each day. Though the road is weary at times and sad and blue, I just keep trusting my Lord, He will see me through. He's a faithful God, such a faithful God. He's always there, walking by my side. Though the road is weary at times and sad and blue, I just keep trusting my Lord, He will see me through. He's a faithful God. He's a faithful God, such a faithful God. He's always there, walking by my side. Though the road is weary at times and sad and blue, I just keep trusting my Lord, He will see me through. கண்களை மூடினவன லாஸ்ட் லைன். I just keep trusting my Lord, He will see me through. ஒரு ஜெபத்தோடு I just keep trusting my Lord, He will see me through. through all kinds of troubles and temptations and troubles, O Lord, Heavenly Father, you will be there, O Lord, leading us, O Jesus.
And Heavenly Father, you will help us, O Lord, see, O Lord, that victory, O Lord, that we are looking for, O Jesus. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, எங்களை மட்டுமாக அருமையாக நீ நடத்தி வந்த கர்த்தாதி கர்த்தரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இனிமேலும் நீ நடத்துவீரப்பா. எல்லாம் நம்ம சொல்லலாம். இனிமேலும் ஆண்டவரே நீ நடத்துவீரப்பா. இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களை கைவிடாமல் நீ நடத்திருக்கிற ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, எங்களுக்கு தேவைகளை நீர் சந்தித்திருக்கிற ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களுக்கு தேவையான உணவை நீங்க தந்திருக்கிறீங்கப்பா. இன்னும் ஆண்டவரே சில காரியங்கள் ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்கணும் என்ற ஆண்டவர் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. அவைகள் எல்லாம் ஆண்டவரை கிடைக்காமல் இருக்கிறபடியால் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரே ஒரு கலக்கமும் ஆண்டவரே, ஒரு திகிலும் ஆண்டவரே, ஒரு வெசனமும் ஆண்டவர் இருக்கிறதப்பா. ஆனால் ஆண்டவரே, Heavenly Father, O Lord, today, O Lord, once again, O Lord Jesus, Heavenly Father, we surrender, O Lord, our lives to you, O Lord, because, O Lord, you will take us through, O Lord, all these things, O Jesus, and you will help us, O Lord, see, O Lord, that victory, O Lord. ஆண்டவரே, எங்களுக்கு ஜெயத்தை சம்பாதித்து தரவே ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே, நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே வெற்றியை தரவே ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சிலுவை ஏறினீரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே விடுதலை தரவே ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே, ஹalleluya. நீர் ஆண்டவரே ரத்தத்தை சிந்தினீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளணும் என்று, நாங்கள் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் பிரவேசிக்கணும் என்று அதுதான் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே, நீர் ஆண்டவரே உயிரோடு ஆண்டவரே மறுபடியும் நீர் எழுந்தீர் ஆண்டவரே. Heavenly Father, O Lord, we thank you Jesus. எங்களுக்காக ஆண்டவரே இத்தனை காரியங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இனியும் ஆண்டவரே ஹalleluya, நாங்கள் ஆண்டவரே ஹalleluya கவலைப்படாமல் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தர் மீது எங்களுடைய ஆண்டவரே பாரத்தை வைத்து நாங்கள் கடந்து போகும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உம்மால் கூடாதது ஆண்டவரே ஒன்றும் இல்லை அப்பா. ஹalleluya. இன்றும் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே, யாரெல்லாம் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கலக்கத்தோடு ஒரு துக்கத்தோடு ஆண்டவர் வந்திருந்தால் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தர் விசலத்தோடு வந்திருந்தால் ஆண்டவரே, help them to say, O Lord, Heavenly Father, prayerfully, Lord, tonight, O Jesus, I just keep trusting my Lord and he will see me through. இந்த ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரை சொல்ல நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த அருமையான வேளை அப்பா ஆண்டவரே நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளை அப்பா உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க தொடர்ந்து நீங்க நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். உட்காருவோம். Over to Sam. Sam will do the announcements now, and after that we have a prayer time. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நாம எங்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் இன்றைக்கி பார்க்குறதுல. கர்த்தருடைய பிரதான கிருபையில் இந்த மந்த்தும் 4th Friday இந்த டைமில் கர்த்தருடைய சமூகத்தில் வரக்கு கர்த்தர் பாராட்டின ஒவ்வொரு தயவுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். Before going into announcements, I want to welcome few special people here. திவ்யா நம்ம மத்தியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அக்கா. எல்லாரும் காரங்களை தட்டி வருஷாங்க. ஃபஸ்ட் டைம் NSTFல ஜெருஷாவை பார்க்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஃபார் ஆல் ப்ரேயர்ஸ் ஃபார் NSTFல. அம்மா வந்திருக்கீங்க, காட்சியில் அம்மா வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூமா. நீங்கள் எங்கள் மத்தியில் எங்களோடு கூட நாக்கி ஆராதிக்கும்படியாக நீங்கள் வந்திருக்கீங்க. தேங்க்யூமா. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமென். அப்புறம் want to welcome Sandy Anna and Pradeepa. Thank you so much for joining. ஜோஷுவோட ஃப்ரெண்ட் நிக்கிதா வந்திருக்காங்க. எல்லாரும் கரங்களை தட்டி வருஷாங்க. NSTFல ஃபர்ஸ்ட் டைம் எட்வினை பார்க்குறேன். வெல்கம் எட்வின். முன்னாடி நார்ஷூரில் இருக்கும்போது எப்போவுமே கலந்து கொள்வாங்க. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் எட்வினை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காட்ஸ் அண்ணா ஃபேமிலி, சாலமன் அண்ணா ஃபேமிலி எல்லாரையும் இங்கே இன்றைக்கி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த ஊழியத்துக்காக அதிகமாக ஜெபிக்கிறவங்க நம்ம மத்தியிலிருந்து நம்மளோட கூட ஆராதிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Going into the announcements, நம்மளுடைய NSTF கம்யூனிகேஷன்ஸ் அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் இதுவரை யாராவது இல்லாமல் இருந்தீங்கன்னா தயவுக்கு வந்து பாஸ்ட்டை தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய இந்த பைபிள் ரீடிங், ப்ரீ ரீடிங், அந்த பகுதியில் என்ன நம்ம தியானிக்க போகிறோம், நம்மளுடைய ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் அதிக டீட்டெயில்ஸை பாஸ்டர் அதில் ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் யாராவது இதுவரை அதில் இல்லைன்னா அதில் தயவுக்கு பாஸ்டர் ரீச் பண்ணுங்கள். உங்களை அதில் ஆட் பண்ணுவாங்க. பாட்லக்கில் டின்னர், கர்த்தரே நம்முடைய ப்ரொவைடர்,
ஒவ்வொரு மீலும் கர்த்தர் தான் தருகிறாங்க. கிருபையாக ஒவ்வொரு பாட்டில் டின்னருமே அவ்வளோ நன்மையாக மிச்சம் வரும்படியாக கிருபையாக நடத்துகிறாங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இதில் நிறைய பேர் ஒரு வெனஸ்டே தேர்ஸ்டே ரீச் பண்ணி சொல்கிறீங்க, இந்த ஃபுட் எடுத்துகிட்டு வரோம், இத்தனை பேர் வரோம்னு சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து அதை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் யாராவது புதுசாக இன்வைட் பண்ணியிருந்தால் கூட எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஜஸ்ட் எங்களுடைய அந்த கேட்ரிங் பர்பஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் வரீங்க, என்ன ஃபுட் ஐட்டம் எடுத்துகிட்டு வரீங்கிறத தெரியப்படுத்துனீங்கன்னா அதை பேஸ் பண்ணி மற்ற காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறதுக்கு அது சிறப்பாக இருக்கும். கர்த்தருக்கே மகிமை. உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஏதாவது உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட தெரியப்படுத்துங்க. நம்ம கர்த்தருக்குள்ள ஒரு சின்ன குடும்பமாக இங்கேருந்து அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் அநேக காரியங்களுக்கு நம்ம ஜெபித்த காரியங்களுக்கு கிருபையாக மனம் இறங்கி அப்போ நம்ம ஜெபத்தை கேட்டு பதிலளித்து நிறைய பேர் சாட்சியாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கே மகிமை. இன்னும் உங்களுக்கு அநேக ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்குமானா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், என்கிட்ட பாஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். சில ப்ரேயர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக பாஸ்ட்டை மட்டும் தெரியப்படுத்தணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம nsdf.co.nz நம்மளுடைய வெப்சைட்டில் கான்டாக்ட் வித் பாஸ்ட்ங்கிற ஒரு ஃபார்ம் இருக்குது. அதை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கரெக்டாக பாஸ்ட்டுக்கு ரீச் ஆகும். ஸ்பெஷல் டேஸ் ஃபார்ம் நிறைய பேர் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தீங்க. இனிமேல் யாராவது ஃபில் பண்ணாத இருந்தீங்கன்னா தயவுக்கு வந்து ஒரு 5 minutes கூட ஆகாது, உங்களுடைய ஹோல் ஃபேமிலிக்குமே ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸோ அது ஒரு அந்த இயர்லி அந்த டேயில் உங்களுக்காக பாஸ்ட்டு ஜெபிக்கவும் அந்த குறிப்பிட்ட கூடியில் எல்லாரும் சேர்ந்து நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த நாளுக்காக நம்ம ஜெபிக்கிறதா இருக்கும். இதுவரை யாராவது ஃபில் பண்ணிங்கன்னா தயவுக்கு என்ன ரீச் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன் மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை எஸ்டிஎஃப்க்கு இன்வைட் பண்ணுங்கள். நம்ம நிறைய சமூக ஊடகங்கள் மூலமாக நிறைய மக்களுக்கு இப்படி ஒரு ஊழியம் இங்கே நடக்குதுன்னு தெரியப்படுத்திட்டு இருக்கிறோம். இதில் சில விஷயங்கள் என்னதான் நம்ம தெரியப்படுத்துகிறாங்க, இந்த பெஸ்ட் மார்க்கெட்டிங் நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்கிறது தான். இந்த சென்ஸ் நம்ம கர்த்தருடைய சுவிசேஷத்தை நம்ம வாயால் சொல்கிறது, அந்த இடத்துல இப்படி ஒரு ஊழியம் இங்கே நடக்குது, நீங்கள் வாங்க அப்படிங்கிறத அழைப்பு கொடுங்க. பால் தொட்டாலும் அப்போல்லாம் நீர் பாய்ச்சினாலும் வாழ்க்கை பண்ணுகிறது கர்த்தர். நம்ம ஜஸ்ட் இன்வைட் பண்ணுவோம், கூட்டிகிட்டு வருகிறதே கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய NSDF மீட்டிங்கில் பாஸ்டர் ஜான் முத்து கர்த்தருக்கு சித்தமாக தான் அவங்க வந்து நம்ம மத்தியில் இந்த ஊழியம் செய்கிறதா இருக்கும். அவங்க கர்த்தருடைய வார்த்தைகளை எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் சொல்லணும்னா பாஸ்டருக்கு நீங்கள் ரீச் பண்ணுங்கள். இந்த குடியைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள முடியாது. இன்னும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஏதாவது இருந்தீங்கன்னா இந்த குடியை இந்த சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே இன்வைட் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். செல்வம் கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த இதுக்காக நம்ம அதிக நாள் ஜெபிச்ச நாட்கள் உண்டு. கிருபையாக நம்மளுடைய ஸ்டார்டிங் அக்டோபர் 1st 1st and 3rd Wednesday of every month இந்த செல் குரூப் ஈவினிங் 7:30 to 8:30 கர்த்தருக்கு சித்தமாக நடத்தலான்னு தீர்மானிச்சிருக்கிறோம். இதுக்காக ஜெபிங்க. இல்லை உங்களுடைய டைமில் முடிந்த அளவு கலந்து கொள்ளுங்க கரெக்டான டைமுக்கு. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இதில் உங்களுக்கு இதில் இன்னும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா ஓகே இந்த பர்டிகுலர் டைமில் எங்களுக்கு கலந்து கொள்ள முடியாது, ஸோ இன்னும் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் தெரியப்படுத்துதுன்னா தயவு கூர்ந்து நீங்கள் பாஸ்டர் ரீச் பண்ணுங்கள். நம்ம அதில் இன்னுமே அதில் கலந்து ஆலோசித்து கர்த்தருடைய சித்தத்தை அதில் நிறைவேற்றலாம். இதுக்கான இந்த மீட்டிங் லிங்க் இன்னுமே நாங்கள் க்ரியேட் பண்ணும்போது நான் சொன்ன அந்த அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் பாஸ்டர் ஷேர் பண்ணுறதா இருக்கும். லாஸ்ட் டேட் எப்போவுமே நம்மளுடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸில் லாஸ்ட் பகுதி கொஞ்சம் ஒரு உற்சாகம் கலந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பகுதியாக இருக்கும். கர்த்தருடைய நாம மகிமைக்காக கர்த்தருக்கு சித்தமாக இந்த வருஷம் NSDF மெம்பர்ஸ் வீட்டில் கேரல் சிங் பண்ணி உங்களுக்காக ப்ரேயர் பண்ணி உங்களை ப்ளஸ் பண்ணணுன்னு பாஸ்டர் சொல்லியிருந்தாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நாங்கள் அதனுடைய டேட்ஸை பை அக்டோபர் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய நெய்பர் யாராவது இருந்தாங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டுக்கு போகணுன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கும் நாங்கள் வர டைமில் நீங்கள் அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்கும். அந்த டேட்ஸ் அக்டோபரில் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஆனுவல் ரிவ்யூ மீட்டிங் ஃபார் NSDF 28 நவம்பர். இது நம்மளுடைய இயர் கர்த்தர் இந்த வருஷத்தில் கர்த்தர் பாராட்டின அநேக நன்மைகளை நம்ம திரும்பி பார்த்து அதை ஒரு ஆனுவல் மீட்டிங்காக நம்ம உட்காந்து அந்த நம்மளுடைய ரிப்போர்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், இதுவரை கர்த்தர் நடத்தி வந்த பாதை, இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம ரிவ்யூ பண்ணுற ஒரு டைமாக இருக்கும். இந்த வருஷத்தினுடைய கடைசி கூடுகை மற்றும் தேங்க்ஸ் கிவிங் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இட்ஸ் ஆன் December 12th, which is the second Friday of December.
நீங்கள் இப்பொழுது இந்த 2 நாளையும் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாரும் வந்து இதை கலந்து கொள்ளும்படியாக அது வந்து தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸில் வந்து கர்த்தர் நமக்கு பாராட்டின நன்மைகளை நினைத்து இந்த இடத்துலேருந்து எல்லாரும் கூடிய நன்றி செலுத்தும் போது அது ரொம்ப நன்மையாக இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்கள் எல்லாரும் வாங்க, இப்போ எனக்கு இன்வைட் பண்ணுறேன். அதனால் நமக்கு நேட்டிவிட்டி பிளே இருக்குது, தென் சின்ன பிள்ளைங்களுக்கான ஸ்பெஷல் சாங் சிங்கிங்ஸ் இருக்குது. அது அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டின்னர் பிளான் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த காரியங்களுக்கெல்லாம் எல்லாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நம்ம நம்மளுடைய கர்த்தருடைய நாம மகிமைக்கு நம்ம இந்த ஊழியத்துக்கு விதைத்த இந்த டைட்ஸ் எல்லாம் ஒரு விஷயம் நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தாவே, நீ நல்லவர், உனக்கு என்று உள்ளதப்பா. உடைய இறக்கங்கள் இல்லைங்கிறதுக்கு அப்பா நாங்களே சாட்சிகள் அப்பா. இந்த ஊழியம் அதனுடைய சாட்சியப்பா. உனக்கு நன்றி. நீரே பெரியவர் அப்பா. வெள்ளியும் உடையது, பொண்ணும் உடையது அப்பா. அப்பா, நீர் எங்களுக்கு தந்ததில் ஒரு சின்ன பகுதியை அப்பா கிருபையாக உடைய நாம மகிமைக்கின்ற இந்த ஊழியத்துக்கின்ற விதைக்கு கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே, இதை நீங்கள் எங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்வதற்கு எங்கள்கிட்ட என்ன குற்றமோ குறையாக இருந்தாலோ கிருபையாக அதை மன்னித்து தயவாக இதை ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்கப்பா. இந்த ஊழியத்துக்கு கர்த்தாவே காணிக்கைன்னு மட்டும் இல்லைப்பா அப்பா, ஃபுட்டாக கர்த்தாவே அவங்களுடைய நேரங்களை கர்த்தாவே இன்னும் ஸ்நாக்ஸ்னு கர்த்தாவே க்ராசரிஸ்னு அப்போ டிஸ்போசபிள்ஸ் இன்னும் விதவிதமாக கர்த்தாவே எவ்வளோ விதத்தில் விதைக்கிறாங்க ராஜா. எல்லாத்தையும் கர்த்தாவே நீ நினைவு கூர்ந்து நீர் ஆசீர்வதிக்கிற தகப்பனப்பா. உடைய நாமத்தின் நிமித்தம் அப்பா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அதை கர்த்தாவே நினைவு கூர்ந்து தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா. அப்பா, கிருபையாக இதை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்கள் காணிக்கையை தயவாக ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் அங்கீகரிங்கன்னு நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கிருபையாக காத்துக்கொள்ளுங்க, உடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் ராஜா. கர்த்தாவே, எங்கள் மத்தியில் கர்த்தாவே இந்த ஊழியத்தில் அப்பா இந்த ஸ்தலத்தில் இருந்து எங்களோடு கூட ஆராதிக்குமாரியாக வந்திருக்கிற அப்பா நிறைய பேர் எனக்கு பார்க்குறோம். எல்லாருக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. NFCTF குடும்பம் சார்பாக கர்த்தாவே இவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, நீரே இவர்கள் ஆசீர்வதிங்க, உங்களுடைய கரம் இவர்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. இப்போ இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கும்படி நீர் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற அநேக ஆத்மாக்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் சகலத்தையும் நீர் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே, ஆமென். NSDF ஸ்பெஷல் டேஸ் NSDF ஃபேமிலியோட ஸ்பெஷல் டேஸ் எங்கள்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட் படி, அதாவது இந்த செப்டம்பர் 16லேருந்து 30 வரை யாருடைய பர்த்டேஸோ ஆனிவர்சரிஸோ இல்லை. இந்த 15 days பீரியடில் யாராவது பர்த்டேஸ் ஒரு ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறீங்களா? இங்கே இருக்கிற யாராவது இருந்தீங்கன்னா தயவு கொடுத்து எழும்படியாக கேட்குறேன். பாஸ்டர் உங்களுக்கு ஆஜம் பண்ணி உங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க. இதுதான் வெல் அண்ட் குட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேங்க்யூ. Thank you, sir. In the cell group meetings, we were talking about it. அதுக்கு சாம் எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அதனால் I believe that everybody is okay with that and also with that time. ஸோ அதுக்காக and hopefully that will be a good time of ஒரு மணி நேரம் தான், 7:30 to 8:30 அதுக்கு மேலே போகாது. ஸோ அதனால் we'll make sure that it will be between 7:30 to 8:30. Come for that. It is an online meet. அதனால் நம்ம நிறைய ஜெபம் தான் பண்ண போகிறோம். அதனால் அந்த இடத்துல அந்த நேரத்தை நீங்கள் செலவழிக்க முடியாது, உங்களை உற்சாகப்படுத்தும். வாரத்தில் ஒரு நாள், அதுவும் இந்த மிட் வீக் அது ரொம்ப நல்லா இருக்கும், உண்மையில நல்லா இருக்கும். இதுக்காக நம்ம we decided that we will subscribe to Zoom for our own NSTF purposes-காக ஒரு Zoom நம்ம subscribe பண்ண போகிறோம். அது Sam will do that and we will purchase that. இல்லையா, we will purchase a Zoom account. ஸோ அதுக்காக கர்த்தருக்கு நிறைய சொல்லலாம். I just want to pray for, these are the prayer points Sam has sent. Every time he sends me these prayer points. இதெல்லாமே சாம் அனுப்புகிற ப்ரேயர் பாயிண்ட். சாமுக்கு நீங்கள் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்புகிறப்படியா, அது I thank you all for that. So and I thank Sam also for collecting these prayer points so that we can all pray together. ஸோ இதில் எல்லா ஜெபங்களுக்காகவும் எல்லா ஜெப குறிப்புகளுக்காக நம்ம இப்போ தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம இந்த ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலப்பா கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, விஷாலுக்காக எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, விஷாலுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல வேலை நீங்கள் திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து வருகிறோம் அப்பா. மகளுடைய ஆண்டவரே
கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே வீசா காரியங்களை நீர் மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய குடும்பம் எல்லாம் ஆண்டவரை சீக்கிரமாக இங்கு வர நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தர் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜெருஷாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெருஷா இஸ் லுக்கிங் ஃபார் a new job o Lord. Heavenly Father bless her o Lord abundantly o Lord. ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே மகள் ஆண்டவரே ஒரு நல்ல வேலை ஆண்டவரே மகளுக்கு கிடைக்க நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்டர்ன்ஷிப்காக ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் ஆல்ரிச்காக, ஐரீனுக்காக, சித்தார்த்காக, நித்தின்காக ஆண்டவரே, ஃபஹீம்காக, சாம்காக ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரே Heavenly Father they are doing your studies o Lord. They are looking for internship opportunities o Lord. ஆண்டவரே உங்களுக்கு கிடைக்க நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஐரீனுடைய தகப்பனருக்காக மீண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Heavenly Father bless Irene's dad o Lord. ஆண்டவரே மட்டுமாக உதவி செய்திருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாதிக்கிறதை அவரை முழுமையான சுகத்திற்குள்ளாக நீங்கள் கொண்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாலமோன் ஆண்டவருடைய ஆண்டவரே பிரதர் ஆண்டவரே அவருக்காக செல்வனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை மட்டுமாக ஆண்டவரை சுகப்படுத்தினீர் ஆண்டவரே. நிறைய இடங்களில் ஆண்டவர் அவருக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க அப்பா. இங்க என்எஸ்டிபிலும் ஆண்டவர் நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தந்திருக்கிற சுகத்திற்காக அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. Heavenly Father ஆண்டவரே 50 நாட்களுக்குள்ளாக ஆண்டவரை கர்த்தாதிக்கிறதை செய்திருக்கிற ஆண்டவரே அந்த அற்புதமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிரேமி சிஸ்டருடைய ஆண்டவரே ஃப்ரெண்டுக்காக பிரவீனா பர்சிஸ்காக ஜெபிக்கிறோம். Heavenly Father we were told o Lord she has got cancer o Lord ஆண்டவரே அந்த புற்றுநோய் ஆண்டவரே மாறும்படியாக Heavenly Father Lord we pray o Lord that she be healed o Lord in the name of Jesus. எல்லாம் சொல்லாமா நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்ம சொல்லாமா. Heavenly Father we pray last time when we came here we meditated on healing. கர்த்தாதிக்கிறதை நாங்கள் ஆண்டவரே ஹீலிங் ஆண்டவரே கர்த்தர் நீர் தருகிற ஆண்டவர் சுகத்தில் ஆண்டவர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீர் யெகோவா ஈரே இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாதிக்கிறதை ஆண்டவரே இவர்களை ஆண்டவரை தொட்டு நீங்க சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரே காட்சன் ரகுனுடைய ஆண்டவரே ஃப்ரெண்ட்ஸ் உடைய ஃபாதர் அப்பா ஸ்ரீதரனுக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. அந்த கேன்சரும் ஆண்டவரை மாறும்படியாக Heavenly Father we pray o Lord. Heavenly Father may the power of God o Lord descend upon him o Jesus. And Heavenly Father you touch him o Lord. You heal him o Jesus. ஸ்ரீதரனுக்காக ஜெபிக்கிறோம். அவரை தொட்டு நீங்க சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னொரு ஆண்டவரே ஃப்ரெண்ட் ஆண்டவரே சத்யா உடைய ஃபாதர் ஆண்டவரே வேல்முத்துக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஆண்டவரே Heavenly Father he has been diagnosed with o Jesus. We pray o Lord that he be healed o Lord in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஒரு ஆண்டவர் சுகமடைய நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரால் கூடாது ஒன்றுமில்லை ஆண்டவரே. தேவாதிதேவனே அவரை நீங்க நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாயாவுடைய ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாடு முழுமையாக ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவருக்கு கூடி வர நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே அதுவும் சீக்கிரமாக நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே ஹல்லேலூயா அற்புதமான காரியங்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து வருகிறீரே. என்னுடைய வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதித்து வருகிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் படிப்பில் இருக்கிற ஆண்டவரே Heavenly Father we pray for our students o Lord. They are busy o Lord with their assignments o Lord. எல்லாம் ஜெபம் பண்ணலாமா. Heavenly Father let them do well o Lord in all those assignments o Lord. ஆண்டவரே பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே இந்த செமஸ்டர்ல ஆண்டவரே ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து ஆண்டவரே தேர்ச்சி பெற நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. அற்புதமாக நீங்க நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக இவர்கள் எல்லாம் ஆண்டவர் நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. இன்று ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆண்டு வந்திருக்கிற எல்லா எங்களுடைய நண்பர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க நீங்க நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Heavenly Father we thank you Lord. We appreciate all their prayers o Lord for NSTF o Lord. Help them o Lord and Heavenly Father continue to bless them o Lord. ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். சாட்சிகள் ஏதாவது இருக்கா இன்னைக்கு? Do we have any testimonies to share? ஒரு சாட்சி என்ன அப்படின்னா இங்க வந்து சாமி எழுதியிருக்கிறாரு. இது செல்வன் செல்வன் பிரதர் வந்து he has been healed in the name of Jesus. So சுருக்கமா சொல்றீங்களா சாலமோன்? We have been praying for his brother. என்ன நடந்துச்சு அப்புறமா எப்படி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுங்க. ஆக்சுவலாக என்ன நான் வந்தப்போ வந்து I want to say thanks for the prayer that you took. ஸோ என்எஸ்டிஎஃப்க்கு நன்றி. நான் சாட்சி சொல்லணும்னு நினைக்கல, ஆனால் வந்து மனமார்ந்த நன்றியை செலுத்த விரும்புகிறேன். கர்த்தருக்கு முதலாவது நன்றி. அடுத்து பாஸ்டர் அண்ட் என்எஸ்டிஎஃப் லீடர்ஷிப் அண்ட் என்எஸ்டிஎஃப் மென். ஸோ எல்லாருமே அண்ணனுடைய சுகத்திற்காக ஜெபம் பண்ணீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபங்கள் அனைத்திற்கும் எல்லாருடைய ஜெபத்துக்கும் பதிலாக ஆண்டவர் ஒரு பெரிய பதிலை கொடுத்து மீட் பண்ணியிருந்தார். அது சாட்சி என்ன அப்படின்னா, அண்ணன் ஒரு பெரிய
ஆக்சிடென்ட் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் ஃப்ரம் head to toe. It is like 7 fractures in the skull, in the neck broken, and இது ஸ்பைன் கார்ட் அடுத்த இங்கே கீழேயுமே பிரேக் ஆகிடுச்சு. அடுத்த தை டேமேஜ், தை ஃப்ராக்சர், ஒரு லெக் ஃபுல்லாக ஃப்ராக்சர், ஃபேஸில் அடி. ஸோ இந்தளவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சு. ஸோ அந்த சூழ்நிலையில் அண்ணனை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 3 days he was having around 60 to 70 BP அவ்வளோதான். ஸோ லிட்டரல் டாக்டர்ஸ் they said there is no hope. அண்ட் என்னோடய அக்கா கூட சொல்லிட்டு இருந்தாங்க. என்னுடைய அண்ணன் மூத்த அண்ணன் வந்து டாக்டர், அவங்க சொன்னாங்க 95% there is no hope even though he is a doctor because of the condition. So 3 days he was like that. அதுக்கப்புறமேட்டு ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஒரு எல்லோட ஜெபத்திற்கும் பதிலாக ஆண்டவர் வந்து இந்த ஜீவனை திருப்பி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆஃப்டர் தட் ஒன்லி 3 daysக்கு அப்புறமேட்டு தான் பிபிஏ நார்மல் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அசஸ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. அது வரைக்கும் அசஸ்மெண்ட்டே பண்ணல. அதுக்கப்புறம் தான் டேமேஜே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இட் வாஸ் அரௌண்ட் 38 bones are broken அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு சர்ஜரி ஸ்டார்டட் வித் வெரி கிரிட்டிக்கல் சர்ஜரிஸ். நெக்கை சரி பண்ணுறது, அடுத்தது ஸ்பைனல் கார்ட் பாட்டம் கீழே சரி பண்ணுறது, தை சரி பண்ணுறது, பெரிய பெரிய சர்ஜரிஸ் அவங்களாம் நடந்துச்சு. ஒவ்வொரு ஜெபத்தும் நடக்கும் பொழுதும் நாங்கள் குடும்பமாக கரங்களை பிடித்து கொண்டு ஜெபித்தோம். ஆண்டவர் வந்து அதே போல் சபையிலும் சரி, செல் குரூப்ஸில் சரி, என்எஸ்டிஎஃப் அண்ட் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஜெபம் பண்ணாங்க. எல்லாருடைய ஜெபத்துக்கும் பதிலாக தான் இந்த வெற்றி ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவர் ஒரு இவ்வளோ பெரிய டேமேஜ் நான் சொன்னேன். பட் ஆனால் ஹி வாஸ் டிஸ்சார்ஜ் பை தி எண்ட் ஆஃப் 7th week. ஆண்டவர் பெரிய அற்புதமாக வந்து எல்லா சர்ஜரிஸும் நல்லபடியாக முடியும்படி கிருபை செய்து அடுத்தது 7 weeksல டிஸ்சார்ஜ் ஆகி அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. லாஸ்ட் Thursday தான் வீட்டுக்கு வந்தாங்க. கர்த்தருக்கே கூடான அப்படி ஸ்தோத்திரம். இப்போ வந்து இந்த சூழ்நிலையை மாறிடுச்சு. இப்போ ஹீ ஸ்டார்டட் இஸ் நியூ டேஸ், பட் ஸ்டில் லாட் ஆஃப் திங்ஸ் நீட்ஸ் டு ரெக்கவர். பட் ஆனால் ஆண்டவருடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தார். ஸோ தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கணும் ஃபார் இஸ் ரெக்கவரி அண்ட் ஹீலிங். தேங்க்யூ. ப்ரைஸ் பீ டு காட். தேங்க்யூ Solomon. வேற யாராவது சாட்சி இருக்கா? Is there anyone else who want to share a testimony? நீங்க சொல்லுங்களா? கர்த்தர் நல்லவர். நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன். கிருபையாக எங்களுக்கு ரெசிடென்சி தந்திருக்காங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இதில் பெரிய சாட்சி என்னென்னா, நான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்து நான் அந்த ரெசிடென்சியை வாங்கினேன்னு என்னால் சொல்ல முடியாது. ஸ்கில்டு மைக்ரண்ட்ல தான் வந்தேன். என்னுடைய யூஜியில் ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட், ஒரு செமஸ்டரோட சர்டிஃபிகேட்டே இல்லை. ஆனால் கர்த்தர் கிருபையாக தயவு கூர்ந்து இந்த எல்லா ப்ராசஸையும் ஸ்மூத்தாக நடத்தி ரெசிடென்சி தந்தாங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். நாங்கள் அன்னைக்கு அந்த டைமில் என்செட்கியூக்கு நான் ப்ராசஸ் கொடுக்கும்போது ஒரு சின்ன ஜெபம், ஒரு ஒரு விஷ் கூட இருந்தது மனசில். நான் என்றைக்குமே என்னோடய ரெசிடென்சி பேப்பர் பார்க்கும்போது நான் எல்லாமே கொடுத்து நான் வாங்கினேன்னு சொல்லக்கூடாதுன்றவரே, நீங்கள் தந்து தான் இருக்கணும்னு கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்தாங்க. என்றைக்குமே நான் அந்த ரெசிடென்சி பேப்பர் இங்கே இருக்கிறதோட இன்றைக்கி பார்த்தாங்க அது கர்த்தர் தந்தது தான். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தாக நானும் பர்சி பிள்ளைங்க எல்லாமே குடும்பமாக இங்கே நியூசிலாண்டு வந்து 1 year கம்ப்ளீட் பண்ணுறோம். லாஸ்ட்டு ஒரு 2 days ஆச்சு. 23rd கிருபையாக நடத்துனாங்க. ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு என்ன தேவையோ அது தந்து அதிசயமாக நடத்துனாங்க. ஒரு மந்த் தொடங்கும் போது இந்த மந்த் எப்படி நடத்துவாங்களான்னு இருக்கும்போது தான் கர்த்தர் வார்த்தையை தருவாங்க. கம்யூனிட்டியில் நிற்கும்போது பாஸ்டர் மூலமாக கர்த்தர் பேசின அநேக தருணங்கள் உண்டு. அந்த மந்தில் அவ்வளோ ஒரு பலன் கர்த்தருடைய வார்த்தை பலப்படுத்தி கிருபையாக நடத்தி வந்துச்சு. அந்த ஒரு வருடம் முழுவதும் இல்லை இதுவரை கடந்து வந்த பாதப்படும் தான் அவர் தான் நடத்தினார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அவருடைய சாட்சியை முடிக்கிறேன். இன்னொரு ஆக்சுவல் நம்முடைய காட் சென்டருடைய ஃப்ரெண்ட் சத்யாவுடைய ஜாபுக்காக ஒரு விஷயம் நம்ம இங்கே ப்ரேயர் பண்ணோம். அவங்களுக்கு கர்த்தரை பிஎன்செட்டில் ஒரு நல்ல வேலையை கொடுத்து அவங்க ஆசீர்வாதம் சாட்சியை ப்ரேயர் பண்ணாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஜெபம் பண்ணணும். ஜெபம் தான் ஜெயம். ஆமென். ஸோ அதனால் இஃப் யூ ஹேவ் எனி அதர் டெஸ்டிமனிஸ் ப்ளீஸ் டு கம் அண்ட் ஷேர். இந்த வேளையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியம் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதாவது 7 months ஆயிடுச்சு ஆஃப்டர் திஸ் ரிசர்ஜன்ஸ் ஆஃப் NSTF. we have started into a new kind of NSTF ministry we have started. ஸோ 7 மாதங்கள் முடிந்தது. இந்த 7 மாதத்தின் இறுதியில் வந்து we have identified leaders. ஆரம்பம் ஸ்டார்ட் பண்ணும்போது we did not start with leadership. We wanted to see how this will go. இப்போ வந்து we have identified leaders.
அதில் வந்து 3 அது நல்ல பாருங்க, இந்த நாளில் வந்து நீங்கள்லாம் வந்துருக்கிறீங்க, இந்த காட்சன்ஸ் ஃபேமிலி அண்ட் நீங்கள் அப்புறமா எட்வின் எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ட் சாண்டிஸ் ஃபேமிலி இஸ் ஆல்சோ ஹியர், ஸோ தேங்க்யூ. அண்ட் மை ஃபேமிலி இஸ் ஆல்சோ ஹியர். இதனால் ஸோ Godson Regular has committed to NSTF. அவர் வந்து ரெகுலராக வராரு. Solomon is the contact person between OCBC and NSTF. ஸோ அந்த கனெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதற்காக Godson is also a prayer partner for this, and we thank you all for your support for NSTF. இந்த NSTFல இந்த நார்த் ஷோர் பகுதியில் வந்து இருக்கிற மக்கள் வந்து அவங்களிருந்து வந்து we thought of we will appoint leaders அப்படின்னு சொல்லிட்டு appoint and elect leaders. ஸோ லாஸ்ட் டைமே வந்து நான் சொன்னேன், அதில் வந்து 3 பேர். ஒன்று வந்து சாம் வந்து he will be nominated, chosen and chosen as the elder of this NSTF. I told you. Thank you. There will be eldership and there will be office bearers. So Sam has been nominated, and so அதுக்கு வந்து எந்த விதமான எதுவுமே எனக்கு வந்து ஃபீட்பேக் எதுவுமே வரல. ஸோ I believe that you all agree towards that. ஸோ அதனால what I'll do is let's invite Sam here. Sam இங்க வாங்க. So all those who are in favor of even those who have come as visitors, you also can give your approval. We are going to endorse his appointment as the elder for NSTF. Everyone who is happy with that, please raise your hands. Show of hands would be wonderful. So thank you so much. Mercy madam. Mercy மட்டும் கை தூக்கல. So thank you. You can put your hands down. ஸோ சாமுக்காக நம்ம வந்து நிச்சயமாக ஜெபம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு பிறகு வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, we have got 2 other leaders. அது வந்து they fit in that office bearers கேட்டகரியில் வந்து அவங்க வராங்க. அதில் வந்து I want to welcome Christo. He will be in the secretary position. அதனால் கிறிஸ்டோ நீங்களும் வாங்க. ஸோ கிறிஸ்டோவோட சேர்ந்து வந்து ஆல்வினும் இருக்கிறாரு. ஆல்வின் he holds the treasurer's job. So for NSTF வந்து he has been doing that ministry for a long time. So இன்னைக்கு வந்து அவர் சொன்னார் என்னால் வர முடியல because of the match வந்து his ships have changed அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் I asked his permission. நீங்கள் இல்லாமே உங்களுடைய என்டார்ஸ்மெண்ட் நடக்கலாம் அப்படின்னா he said I'm okay with that அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இப்போ வந்து கிறிஸ்டோ அண்ட் ஆல்வின், all those who are in favor of their appointments as secretary and treasurer, please put up your hands and show your support. Yeah. Thank you so much. I also put up my hands for these lovely people. என்ன பண்ணலாம்னா இவங்க 2 பேருக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணி இவங்களை வந்து கர்த்தர் அபிஷேகித்து நம்ம வந்து இவங்களை வந்து கமிஷன் பண்ணுவோம். May the Lord bless them. May the Lord bless their ministry. See, this is only a small start. Okay? We should not get discouraged with small starts. We have done many small starts and the Lord has built on top of that. இங்கிருந்து from this இதுதான் வந்து the resurgence I said. I mentioned the word resurgence, and also this is the first leadership of NSTF. அப்படின்னு சொல்லும்போது we are doing it properly. இதுக்கு பின்னாடி வந்து நிறைய வேலைலாம் நடந்திருக்கு, சரிங்களா? அதெல்லாம் முடிஞ்சிட்டு இந்த கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால இங்கிருந்து வந்து ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்றது வந்து ஆண்டவருடைய கரங்கள். So I request you all to lift your hands towards these lovely leaders and bless them. உங்களுடைய மனதிலே வந்து ஆண்டவர் விதைக்கிற ஒரு வார்த்தை வந்து நீங்க சொல்லி நீங்க ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலப்பா கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே, சாமையும் ஆண்டவரே கிறிஸ்டோவையும் ஆல்வினும் அப்பா உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவர்களுடைய ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே இந்த லீடர்ஷிப்காக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இந்த இருதயங்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. Heavenly Father, leadership, O Lord, is a wonderful thing, O Jesus, but also, Lord, leadership, O Lord, is a challenging thing, O Lord, these days, O Jesus. இவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எத்தனை எதிர்ப்பு சக்திகள் வந்தாலும் ஆண்டவரே எழும்பி நின்று போராட நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே.
Heavenly Father, you have made them leaders, O Lord. Heavenly Father, only to lift up the name of Jesus, O Lord. Only to proclaim, O Lord, the gospel of Jesus. Only, O Lord, Heavenly Father, to stand as a support, O Lord, for the church, O Lord, for the people, O Lord. ஆண்டவரே, அதற்காக இவளை நீர் நியமித்திருக்கிறீர் ஆண்டவரே. Thank you, Lord, Heavenly Father. You have put that leadership, O Lord, talent, O Lord, into them, O Jesus. அந்த அபிஷேகத்தை நீர் தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இவளை ஆண்டவரே, ஒரு மூவரையும் ஆண்டவரே, சாமியும் கிறிஸ்துவும் ஆல்வினும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. என்எஸ்டி ஊழியர்கள் ஆண்டவரே, அவர்கள் அற்புதமாக ஆண்டவரை செயல்பட நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, சிறிய துவக்கங்களை நீ அசட்டை பண்ணாதே என்று சொல்லுகிற வார்த்தையின்படி ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, இன்னும் மேன்மேலும் ஆண்டவரை வளர நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இதே துவக்கம் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரே, one day, O Lord, we'll be able to look back, O Lord, and say, O Lord, Heavenly Father, because of our commitment to the Lord has built this thing up என்று ஆண்டவரே, built this ministry up என்று ஆண்டவரே சொல்ல, இவர்களுடைய ஆண்டவரே பிரயாசங்களின் நிமித்தமாக, இவருடைய ஊழியங்களின் நிமித்தமாக ஆண்டவரே, இவருடைய எஃபர்ட்ஸ் மூலமாக ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரே, இந்த என்எஸ்டி வளர்ந்தது என்று ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரே, நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இவர்களுக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிற ஆண்டவருடைய குடும்பங்களையும் அப்பா, அவருடைய மனைவி பிள்ளைகளையும் ஆண்டவர் உங்க ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் நீங்க ஆசீர்வதித்து நீங்க நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர், இந்த சந்தோஷமான தருணத்திற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நீங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Congratulations. God bless you. Congratulations. God bless you. Okay. Now let's go to the Word of God. 18 to 22, 23 to 27. Shemuel, would you be able to read? அப்புறமா 28 to 30. Shalini, would you be able to read? And 32 to 34. Bercy, நீங்க படிங்க. சரிங்களா? வாசிக்கலாமா? 18 இருந்து. Matthew chapter 8, Yeah. 18 to 22. The cost of following Jesus. Now when Jesus saw a crowd around him, he gave orders to go over to the other side. And a scribe came up and said to him, Teacher, I will follow you wherever you go. And Jesus said to him, Foxes have holes, and birds of the air have nests, but the Son of Man has nowhere to lay his head. Another of the disciples said to him, Lord, let me first go and bury my father. And Jesus said to him, Follow me and leave the dead to bury their own dead. 23 இருந்து. And when he got into the boat, his disciples followed him. And behold, there arose a great storm on the sea, so that the boat was being swamped by the waves, but he was asleep. And they went and woke him, saying, Save us, Lord, we are perishing. And he said to them, Why are you afraid, O you of little faith? Then he rose and rebuked the wind and the sea, and there was a great calm. And the men marveled, saying, What sort of man is this, that even the winds and the sea obey him? 28. Yeah. When he arrived at the other side in the region of the Galilee lakes, two demon-possessed men coming from the tomb met him. They were so violent that no one could pass that way. What do you want with us, Son of God? They shouted. Have you come here to torture us before the appointed time? Some distance from them, a large herd of pigs was feeding. The demons begged Jesus, if you drive us out, send us into the herd of pigs. Okay, 32 இருந்து வாசிங்க. அதற்கு அவர் போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே, நாளுக்காக இந்த அருமையான
ஒரு வேலைக்காக, இந்த பரிசுத்தமான ஆண்டவரே வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாதி கர்த்தரே, ஆராதனையில் நீர் எங்களோடு கூட இருந்தீரப்பா, சாட்சிகளில் நீர் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே, ஜெபத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே, இந்த எலெக்ஷன்ஸ்லயும் அப்பாயின்மெண்ட்ஸ்லயும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தீரப்பா. இப்பொழுது ஆண்டவரே இந்த செய்தி ஆண்டவரே நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஆண்டவரை அசைவாடும்படியாக செபிக்கிறோம். இந்த வார்த்தையின் உண்மைகளை ஆண்டவர் நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக இருக்கும் பாவங்களை ஆண்டவரே நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே, ஆவியானவர் கற்றுத்தருகிற காரியங்களுக்கு ஆண்டவரே தடையாக இராதபடி ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே, எங்களை ஆண்டவரே தேவாதி தேவனே ஆண்டவரே, பாவத்திலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்து எங்களுக்கு ஆண்டவரே புரியாத காரியங்களும் ஆண்டவர் புரிந்து கொள்ளும்படியாக கிருபை பாராட்டுங்க. பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் இந்த இடத்துல நிறைவாக காணப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே, help us, O Lord, to tap, O Lord, into the heavenly realms of Jesus. Help us, O Lord, Heavenly Father, to sense the Spirit of God, O Lord, working, O Lord, in our lives, O Lord, right now, O Jesus. இந்த தியான வேளை நீங்க ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய ஆளுகைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரை நடத்தும்படியாக செபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது we meditated on the topic of healing, and I believe we all remember that. இல்ல, ஹீலிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அது வேத புத்தகத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஹீலிங்காக கர்த்தருக்கு நன்றி. அதுல இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வாக்கிங் வித் ஜீசஸ் அப்படின்னு சொல்லும்போது, when Jesus Christ is going around, இல்ல, and he is healing people. லாஸ்ட் டைம் பார்த்தது எல்லாமே he went around and healed people. இந்த கட்டத்திற்கு வரும்போது then someone says something, I want to follow you அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. So I just want us to go into this. First of all, I sent you ஒரு டாபிக் நான் உங்களுக்கு அனுப்பினேன். அந்த டாபிக் என்னது? படிகளை போலுங்க. லிட்டில் ஃபெய்த் இல்லையா? அதாவது அற்ப விசுவாசிகளே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த அற்பமான ஒரு விசுவாசத்தை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த டாபிக் இஸ் லிட்டில் ஃபெய்த். லிட்டில் ஃபெய்த். ஹவு திஸ் லிட்டில் ஃபெய்த் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப்ஸ், இன் ஆர் கிறிஸ்டியன் லைஃப்ஸ். இப்போ நம்ம ஆராதனை துவங்கும் பொழுது நம்ம ஒரு கேள்வி கேட்டோம். அந்த பாடல்களை பாடுவதற்கு முன்பதாக ஒரு கேள்வி கேட்டோம். விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம கிறிஸ்தவர்களால் வாழ முடியுமா? இல்லையா? Can we live? இல்ல, அது சுவாசத்தை போல இல்ல, just like we need oxygen for us to breathe and live. In our Christian life we need faith in the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த நம்பிக்கை வைத்து நம்ம கடந்து போகும்போது எத்தனை தொல்லைகள் கஷ்டங்கள் எல்லாமே வந்தாலுமே நம்ம சாதாரணமான ஜீவனை விட நம்முடைய கிறிஸ்துவ ஜீவனை ரொம்ப அற்புதமாக இருக்கும் இல்ல. That Christian life will be beautiful because for everything we will look to God. இல்ல, நமக்கு மூச்சு முட்டுதுன்னு வச்சுங்களேன், ஆக்சிஜன் இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஆக்சிஜன் பாட்டில் தேடி ஓடுவோம் இல்ல. அது ஒரு அந்த ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது இல்லையா, இல்ல, we will choke and we will be gasping, we want more oxygen. But in the similar way, for our Christian lives we need to see Jesus Christ. We need that faith. ஆண்டவரே, அதனால தான் சீடர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை நீங்க அதிகரித்து தாங்கப்பா, இன்னும் கொஞ்சம் தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. So is this faith tested? What is faith? நான் இங்க சில பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன் இல்ல. I like to talk to NSTF through pictures, and it's a beautiful thing. God is leading us this way and we are all able to understand that. எனக்கு ஃபெய்த்தை பத்தி ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்னது ஒரு சேர் மூலமா தான் நான் ஃபெய்த்தை பத்தி நான் கத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னா, இப்போ அந்த சேர் மேல உட்காரும் போது அது நம்மள கீழே விழ வைக்காம பாதுகாக்குது இல்ல, அந்த நம்பிக்கையோட தான் நான் உட்காடுறோம் இல்ல. ஸோ அதனால என்னால மறக்கவே முடியல. எப்ப பார்த்தாலும் ஃபெய்த் அப்படின்னு சொன்னா எனக்கு இதுதான் இல்ல, அந்த சேர். It helps me to sit. I trust that chair and it will not give way so that I will fall on the floor. I will injure myself. இல்ல. So ஒரு குழந்தை இந்த உலகத்திற்கு வரும்போது the baby does not have faith, but the baby is dependent. இல்ல, ஒரு குழந்தை அழுத உடனே ஒரு 4 பேர் ஓடி வருவாங்க, என்னாச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க இல்ல.
ஸோ அதனால அந்த ஒரு டிபெண்டன்ஸ் இட் ஹாஸ் தட் பிலீஃப் சம்மன் வென் ஐ கிரை சம்மன் வில் கம் வில் ஹெல்ப் மீ. அந்த சின்னதுல இருந்தே அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்து ஆண்டவர் வந்து பிள்ளைக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்க இல்ல. ஸோ அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து அடுத்த படம் பார்க்கும்போது என்னது திருமணம். திருமணம் அப்படின்னு சொல்லும் போது யாரோ தெரியாத ஒரு ஆள் நம்புறோமா இல்லையா? ஒரு விசுவாசம் இருக்குதா இல்லையா? அப்படி இல்லைன்னு தான் பிரச்சனை. கடைசி வரைக்கும் இவங்களை வந்து இவங்க வச்சு நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க, கடைசி வரைக்கும் நம்மோடு கூட பயணப்படுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அப்படி நம்பிக்கை இல்லாத பட்சத்துல வந்து அந்த விசுவாசம் இருந்து என்ன பிரயோஜனம் இல்ல? வாலிப பிள்ளைங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இந்த உலகத்துல வந்து நம்ம எல்லாம் we have that individualism இல்ல. It is about me, it is about my rights, it is about what I want இல்ல. God did not prepare the world that way. You have to be dependent on someone, you have to have faith on someone. சின்ன குழந்தையில இருந்தே இல்ல, வளர்ந்த உடனே வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்துருமா? நம்ம குழந்தையா இருக்கும்போது யாரோ நம்மளை தூக்குனாங்க, வளர்த்தாங்க, நமக்கு வந்து ஊட்டி விட்டாங்க, வளர்த்து விட்டாங்க இல்லையா? இல்லையா? ஸோ அதனால that faith is there, and also in every kind of relationship we have, brothers relationship, sisters relationship, friendly relationships, எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு ட்ரஸ்ட், ஒரு ஃபெய்த் இருக்கணும் இல்ல. ஏதோ ஒரு சண்டை போட்ட உடனே நம்ம வந்து ஓடி போறதோ இல்லையா? அந்த ஒரு ட்ரஸ்ட், அந்த ஒரு ஃபெய்த் வந்து ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதே போல நம்ம வந்து இந்த பிக்சர் என்ன, வாட் டஸ் திஸ் சே, அந்த லாஸ்ட் ஒன் அதான் லாஸ்ட் ஒன். இது யூனிட்டி, கரெக்ட் தான். யூனிட்டி வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும், அது ஃபெய்த் இருக்கணும். த லாஸ்ட் ஒன் என்ன, ஆக்லாண்ட் சிட்டி இல்லையா? அது என்னது, அது வாட் டஸ் இட் மீன்? ஸ்கை டவரா? கரெக்ட். ஆக்லாண்ட் சிட்டி, skyscraper. You know what I wanted to say here is, you know, overseas experience-காக நம்ம வந்துட்டோம் இல்ல. நமக்கு இங்க வந்து யாருமே தெரியாது, இந்த உலகம் தெரியாது, எக்ஸைட்டடா நம்ம வந்து ஓடி வந்துட்டோம். இங்க வந்த பிறகுதான் நமக்கு வந்து தெரியுது இல்ல, யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது இல்ல, எங்க நம்மளுடைய ஃபெய்த்தை வைக்கணும் அப்படின்றது வந்து இல்ல. See, overseas experience, everything is exciting for us. ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து அழகான ஒரு பிக்சர்லாம் காட்டிட்டு இங்க வந்த பிறகுதான் தெரியுது அவங்களுக்கு வந்து ரியாலிட்டி இல்ல. How do we trust? How do we depend on someone else இல்ல? யாராவது ஏமாத்திடுவாங்களா, யாராவது நமக்கு வந்து அகெயின்ஸ்டா வந்துருவாங்களா இல்லையா? So faith becomes such an important and integral part of our lives. So let's meditate on this thing. Following Jesus-ல கூட வந்து we need to have enormous faith இல்லையா? ஸோ இதுல வந்து நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் வந்து பின்பற்றும் பொழுது it is easy to say, Lord, I want to follow you. அப்படிதான் ஒருத்தர் வந்து கேட்கிறார். பார்க்கலாம், நம்ம வந்து எல்லாமே படிச்சிட்டோம். டீச்சர் ஆஃப் த லா, அங்க வந்து ஒரு டீச்சர் ஆஃப் த லா he says, அதாவது இந்த ஹீலிங் எல்லாம் நடக்குது பாருங்க. இந்த ஹீலிங் எல்லாம் நடந்து முடிஞ்சிட்ட பிறகு 18வது வசனம் சொல்லுகிறது, when Jesus saw the crowd around him, he gave orders to cross to the other side of the lake. சரியா? இப்ப எல்லாம் கூட்டமா அப்படி கூடி வராங்க. கூடும்போது அங்க வந்து ஒரு டீச்சர் ஆஃப் த லா அப்படின்னு சொன்னா he is a well learned man இல்லையா? Pharisees, teachers of the law, இவங்க எல்லாமே வந்து they are looked up to. அவங்க வந்து he is one of them. He says, teacher, I will follow you wherever you go. இப்படி வந்து நம்ம நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அதாவது ஒரு லீடரை பார்த்த உடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், தலைவா உங்களுக்காக நான் எது வேணுமா செய்வேன் தலைவா இல்ல, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தீ குளிப்பேன், இப்படி எல்லாம் வந்து பயங்கரமா சொல்ற ஒரு ஆளு இல்ல. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் வந்து ஒருத்தர் கிரியேட் பண்ண உடனே நம்ம வந்து அப்படி விழுந்துடுறோம் இல்ல. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் இஸ் தட் ஃபெய்த் இல்ல? டீச்சர் ஆஃப் த லா, டீச்சர் ஐ வில் ஃபாலோ யூ அப்படின்னு சொல்லும்போது வாட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் திஸ் மேன் ஹேட், சொல்ல முடியுமா? ஆண்டவர் அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு, அதுக்கப்புறமா வரும் வாட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் திஸ் மேன் ஹேட் இல்ல. சரி, முன்னுக்கு போவோம். When someone appeals to you as a great leader, you're excited about him இல்ல. Jesus Christ is always exciting. அவர் வந்ததுல இருந்து, அவர் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அவரை சுத்தியும் நிறைய ஒரு கூட்டம் இருக்கும். நிறைய பேர் வந்து பின்பற்றி வர அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க இல்ல.
அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அதுக்காக தான் he saw only the exterior. He became a fan of Jesus instantly. இல்ல, உடனே he becomes a fan. So what kind of faith is this? This is a shallow faith. இல்ல, a faith that will, what will happen to this faith? A faith that will not stand the test of time. ஒரு நாள் வரும், அப்போ வந்து தலைவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, எல்லாம் ஓடுவாங்க. ஆண்டவரே சொன்னார் இல்ல, when the shepherd will be struck, the sheep will scatter. ஆண்டவர் சொல்றாரு. அது வரைக்கும் வந்து கூட இருப்பாங்க இல்ல. ஆனா ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஃபாலோவிங் ஜீசஸ் அப்படின்னு சொல்லும் போது, Jesus replied, he said something like this: foxes have holes and birds have nests, but the Son of Man has not a place to lay his head. அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் இப்படி சொல்ற ஒரு காரியம் என்னங்க? How do you explain this? இல்ல, what do you understand about this response of Jesus Christ? சொல்லுங்க. There's no home for you to come back. ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் இல்ல, பட் he says, நரிகளுக்கும் வந்து ஒரு வீடு இருக்குது, பறவைகளுக்கும் வந்து ஒரு கூடுகளெல்லாம் இருக்கு, ஆனா மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கவும் ஒரு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஏன் அப்படின்னா இந்த குவெஸ்டனுக்காக ஆண்டவர் வந்து இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. உங்க கூட எங்க வேணுமோ நான் வரேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் சொல்றாரு, எனக்கே இடம் இல்லைப்பா, நீ வந்து என் கூட எங்க தங்க போற இல்ல. அங்கதானே நமக்கு ஃபெய்த், கரெக்டா? So he says, Jesus says, following him there is always a price we have to pay. இல்ல, ஆண்டவரை பின்பற்றும் போது ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, unless you carry your cross and follow me, you cannot be my disciple. இல்ல, ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணும்போது there is always something, you know, that it is not normal at all. It is a very different kind of life, but at the same time it is a beautiful life. It is a fulfilling life. இந்த உலக பிரகாரமான அந்த வாழ்க்கை கிடையாது. ஆண்டவர் வந்து அங்க கொண்டு போகவே மாட்டார் நம்மள. இப்ப பாருங்க, அவர் எங்க கொண்டு போறாரு இல்ல, ஏதோ வனாந்திரத்துல வந்து நடந்து போயிட்டு இருக்கிறாரு, அவரை பின்பற்றி போனோம். அதே வந்து ஆண்டவரே உங்க பின்னாடி வரேன் அப்படின்னா ஒரு சிட்டிக்கு கொண்டு போயிருப்பாரா? ஃபுல்லா வருது, ஏதோ ஒரு பாபிக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சு நம்ம ஃபுல்லா மீட் எல்லாம் போட்டு கொடுத்து சாப்பிடுங்கப்பா நீங்க இல்ல இல்ல, எல்லாரும் கொண்டு போய் வனாந்திரத்துக்கு கொண்டு போறாரு பாருங்க. Are you able to follow me there? Are you willing to follow me there? இல்ல, there is no comfort. இல்ல, walking with Jesus is not a bed of roses. Following Jesus is not a bed of roses, but there is true life. உலக பிரகாரமாக கிடைக்காத ஒரு வாழ்க்கை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணும்போது கிடைக்கிறது. அந்த ஃபெய்த் தான் ஆண்டவர் இங்க வந்து டெஸ்ட் பண்றாரு பாருங்க. ஃபாலோவிங் ஜீசஸ் லைஃப் வுட் பி வெரி சேலஞ்சிங் பட் வெரி சாட்டிஸ்ஃபைங். ஆமென். ஒண்ணுமே இல்லாத இருக்கலாம், ஆனா எல்லாமே இருக்கு ஆண்டவரே போதும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். இல்ல, வீட்டுல வந்து அப்பமும் தண்ணியும் வந்து ஒண்ணுமே இருக்காது, ஆனா ஆண்டவர் வந்து நிறைவாக ஆண்டவர் அதை மாற்றி தருவார். அதாவது ஒவ்வொரு நாளும் அது நமக்கு மாற்றி தருவார். மன்னா அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் என்ன கட்டளையிடுறாரு அப்படின்னா, வனாந்திரத்துல போங்க. வனாந்திரத்துல தான் நடத்துறாரு இல்லையா? நடத்தும் போது காலையிலும் மாலையிலும் வந்து மன்னா, காலையில என்ன இருக்குதோ மாலையில என்ன இருக்குதோ அவங்க வந்து கலெக்ட் பண்ணா அன்னைக்கே சாப்பிட்டுடணும். அடுத்த நாளைக்கு எடுத்து வச்சு என்ன ஆகும்? He tests your faith. Are you willing to see that tomorrow also God is able to provide for you? இல்ல, அமேசிங் ஃபெய்த் அப்படின்னா பியூட்டிஃபுல். இட்ஸ் a beautiful journey. May the Lord help us to understand that. இந்த ஃபெய்த்துக்குள்ளாக நாமும் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. அடுத்தது வந்து ஃபாலோயிங் ஜீசஸ் அப்படின்னு சொன்னா லைஃப் would be very different to normal life, but a very rewarding life. இல்ல, மற்றவங்க எல்லாம் பார்க்கும்போது என்னடா ஒண்ணுமே இல்லையே, ஆனா நமக்கு தான் தெரியும் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. இல்ல, குறை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. கரெக்டா? ஆமென். ஹல்லேலூயா. Where is the teacher of the law now? இதுக்கப்புறமா அவர் சொல்லிட்ட பிறகு ஒரு ஆளே காணும், அட்ரஸே இல்லை, எங்க ஓடி போனாருன்னு தெரியல. இல்ல, இதே போலதான் இன்னொருத்தர் வராருல்ல, ஒரு young man, a rich man, he comes to Jesus Christ and he says, what does he say?
குட் டீச்சர், வாட் மஸ்ட் ஐ டூ டு இன்ஹெரிட் இட்டர்னல் லைஃப் அப்படின்றாரு. ஆண்டவர் சொல்லனுடைய ஆஸ்தியெல்லாம் வித்துருன்றாரு, ஓடி போயிடுறாரு. ஃபெய்த், அவர் ஃபெய்த் இஸ் டெஸ்டட் இல்லையா? ஸோ ஃபாலோயிங் ஜீசஸ் அப்படின்னு சொல்லும்போது another disciple said, இப்போ ஒருத்தர் வந்து அவர் போட்டாரு, ரெண்டாவது இன்னொரு டிசைபிள் வராரு. இவர் வந்து ஆக்சுவலா ஒரு டிசைபிள், இவர் வந்து ஆண்டவரை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கிறாரு. இவரே வந்து கேட்கிறாரு, லார்ட் ஃபர்ஸ்ட் லெட் மீ கோ பரி மை ஃபாதர். அப்படின்னா என்ன? அவர் அப்ப இறந்து போனாருன்னு அர்த்தம் இல்லை. அவர் இறந்து போகும்போது அவரை பரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் உண்மை பின்பற்றி வருகிறேன் இல்லையா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? The disciple is following Jesus to his own comfort. இல்ல, எனக்கு எப்போ முடியுதோ அப்ப நான் உங்க ஃபாலோ பண்றேன் ஆண்டவரே. அப்படியெல்லாம் முடியாது. ஆண்டவர் எப்போ அழைக்கிறாரோ அப்போ உடனே ஒப்பு கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஆண்டவர் தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு ஆண்டவரே, அந்த நாள் ஆண்டவரே எனக்கு எல்லாமே செட் ஆன பிறகு நான் வரேன் ஆண்டவரே. இல்ல, இந்த கல்யாணம் பண்ணிக்கும் போது கூட அதுதான் இல்லையா? எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். 2 பேரும் நல்லா செட்டில் ஆகணும், அப்பதான் பிள்ளைங்களை பெற்றுக்கும். சில காரியங்கள் எல்லாம் கடைசி வரைக்கும் நடக்காது இல்லையா? ரொம்ப தாமதமாகும். அதெல்லாம் பிரச்சனை மேல பிரச்சனை வரும். ட்ரஸ்ட், ஃபெய்த், ஹேவ் ஃபெய்த் இன் காட். நான் எல்லா வாலிப பிள்ளைங்கிட்ட சொல்றது அதுதான். 27, 28க்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிங்க. அதுக்கு மேல நீங்க டிலே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கல்யாணம் பண்ணிட்ட பிறகு கூட வேலை இருக்குதோ இல்லையோ, நீங்க 2 பேரும் இருக்கிறீங்க, பிள்ளைங்களை பெற்றுக்குங்க. If God provides you, may the Lord bless you with children. Immediately you have it. Whether you have money, bank balance இருக்குதா, பிள்ளைங்களை பார்த்து முடியாதா, ஆண்டவர் பார்த்துப்பாரு. இல்ல, அதெல்லாமே போஸ்ட்போன் பண்ணி தான் நிறைய பேர் நிறைய சிக்கல் இருக்கிறாங்க, பிரச்சனை இருக்கிறாங்க இல்லையா? So faith, இல்ல, do you trust God? It is God who brought you together and God will provide for you. God will bless you. Have it, enjoy it. இல்ல, நமக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நடக்காது. சம்டைம்ஸ் have you seen that in your own life when you plan for a trip அப்படின்னு சொல்லும்போது, திடீர்னு பிளான் பண்ண ட்ரிப் தான் ரொம்ப அற்புதமா இருக்கும். ரொம்ப நாளா உட்காந்து பிளான் பண்ற பாருங்க, அது அப்படியே அது பிரச்சனை இருக்கும் இல்ல? So may the Lord give you that faith. The disciple is happy to fully commit to Jesus after his commitments are over. அப்படி இராதபடி ஜீசஸ் ரிப்ளைஸ், ஆண்டவர் இப்படி சொல்றாரு பாருங்க, ஃபாலோ மீ நவ், லெட் தி டெட் பரி தியர் ஓன் டெட். இஸ் நாட் ஜீசஸ் கிரைஸ்ட் இன்சென்சிட்டிவ் ஹியர்? இல்ல, செத்து போனவங்க அவங்களே அவங்க புதைச்சுப்பாங்க. நீ போயா, நீ இப்படியா, அவங்க இருக்கட்டாங்களா, நீ வந்துறியா, என்ன பின்பற்றி வா. இல்ல, இஸ் நாட் ஜீசஸ் கிரைஸ்ட் இன்சென்சிட்டிவ் ஹியர்? பட் he is trying to make that point. யாருக்காக சொல்ல? இது ஒரு புதுசா ஒருத்தர் வராரு, அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. இது டிசைபிள், இவர் பின்னாடியே இருக்கிறார் ரொம்ப நாளா. புரியணும் இல்லை? இவருக்கு டிசைபிளா இருக்கும்போது, டிசைபிள்னாவே ஆண்டவர் he will always rattle their cages. இல்ல, he will never allow them to be in their comfort zone. யார் என்ன கேள்வி கேட்டாலும் ஒரு பதில் கொடுப்பார் ஆண்டவர் இல்லையா? Because he wants to teach them what is actual life இல்லையா? So following Jesus has an urgency. It is now or never. Salvation is now. இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய விடுவிப்பின் காலம் இல்ல, தாமதிக்க கூடாது. ஆண்டவரை பின்பற்றுகிறது தாமதிக்க கூடாது. I just want to say this. Those who have not obeyed the Lord and taken the waters of baptism, you cannot postpone that. கர்த்தர் உங்களை எப்போ நடத்துறாரு அப்போ ஆண்டவர் ஒப்பு கொடுத்து நீங்க ஞானஸ்நானம் எடுத்துக்குங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டு பிறகு ஒரு பெரிய ஒரு ஜேர்னி இருக்குது இல்ல. ஞானஸ்நானம் எடுத்த சாண்டி பிரதிபா சொல்ல முடியும், அப்புறம் ஷாலினி சொல்ல முடியும் இல்ல. that journey is beautiful. Unless you commit your life to the Lord, that journey may not begin, because you have not given your life to the Lord. Baptism is that commitment. இல்ல? So following Jesus as an urgency. இன்னைக்கே நம்ம ஒப்பு கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக இல்ல. Following Jesus has this theme of leaving everything and following him. இருக்குதா தீம்? இருக்குதா நம்ம வேத புத்தகத்துல இல்ல? போய் சீடர்கள் ஆண்டவர் அழைக்கிறார், உடனடியா எல்லாமே விட்டு வராங்க இல்ல. That call is there. Come அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார்
இல்லையா? ஸோ அடுத்தது வந்து ஃபாலோவிங் ஜீசஸ்ல வந்து தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ் தட் ஐ ஹேவ் ஃபார் யூ. வாட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் டஸ் ஒன் நீட் டு ஃபாலோ ஜீசஸ்? இதை பார்க்கும்போது த டீச்சர் ஆஃப் த லார்ட் டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த கிராவிட்டி ஆஃப் ஃபாலோவிங் ஜீசஸ். இல்லை, அவர் பின்பற்றி போனா கரடுமுரடான பாதைகள் இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியாது. நீங்க எங்க போனாலும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பாருங்க, ஒரு ஷாலோ ஃபெய்த். அப்படி இருக்கக்கூடாது. The disciple did not understand the total commitment one has to give when following Jesus Christ. இல்லையா? A wholehearted commitment is necessary to follow Jesus Christ. Following Jesus means looking to God, looking towards heaven, looking to that eternal life, everything that is opposite to the worldly life. இல்ல, ஆண்டவரை பின்பற்றி வரும்போது இதெல்லாமே வந்து நமக்கு வந்து வெளிப்படுத்தப்படும். ஆண்டவரோடு கூட இருக்கும்பொழுது, ஜபிக்கும்பொழுது, ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும்பொழுது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, பரலோக ராஜ்யம் நம்ம வந்து ஆண்டவர் வந்து அப்படியே திறந்து காண்பிப்பார் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் ஃபெய்த் அண்ட் திஸ் வில் க்ரோ அப்பான் அஸ் டே பை டே. ஒவ்வொரு நாளும் புதிதாக இந்த வந்து விசுவாசம் நமக்குள்ளாக வளர்ந்து கொண்டே இருக்க கர்த்தாதி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். த செகண்ட் ஒன் இஸ் செகண்ட் ஸ்டோரி. 3 ஸ்டோரி இல்லையா? அந்த 3 ஸ்டோரியில செகண்ட் ஸ்டோரி வந்து ஜீசஸ் காம்ஸ் தி ஸ்டார்ம். இதுல 23வது வசனத்துல பாருங்க, இது வரைக்கும் ஃபாலோ ஜீசஸ் அப்படின்னு அதை பத்தி தானே தீம் வந்துச்சு. யூ see the immediate contrast there. 23வது வசனத்துல மேத்யூ ரைட்டர் வந்து அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப பாத்தீங்கன்னா when you read the Bible, when the gospel writers write a story அப்படின்னு சொல்லும்போது, sometimes we feel that there are breaks here and there, but the gospel writer will definitely know that he is giving out a message and also a spiritual message. அவங்களுக்கு தெரியும். நமக்கு வந்து படிக்கும்போது இது ஒரு வேற பகுதி, இன்னொரு பகுதி அப்படின்னு இருக்குல்ல, அந்த கனெக்ஷன் எப்பவுமே இருக்கும். அவங்க they are always teaching because they know their audience. They know that they are writing this to a Jewish church, a Jewish people. The Jewish people will understand the context. எல்லாமே அவங்களுக்கு வந்து புரியும். அதனால நீங்க பாருங்க, அந்த ஃபாலோவிங் பத்தி சொல்லும்போது இங்க வந்து எல்லாரும் ஏறி உட்கார்றாங்க. எங்க உட்கார்றாங்க? Then he got into the boat and his disciples followed him. எத்தனை பேர் வரேன்னு சொன்னாங்க? நிறைய பேர் உங்க பின்னாடி வரேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்து நான் வந்து இதெல்லாம் பண்றேன்னாரு. ஆனா கடைசியில வந்து அவங்க ஆண்டவர் கூட இருக்கிறது யாரு? சீடர்கள் மட்டும்தான் கூட இருக்கிறாங்க. இல்ல, till the very end the disciples were there with Jesus Christ. இல்லையா? so they were there. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, without warning, இல்ல, a furious storm came upon the lake, so the waves swept over the boat. இப்போ ஒரு லேக்ல வந்து ஒரு ஃபியூரியஸ் ஸ்குவால், ஒரு ஸ்டார்ம் வந்து இல்ல விண்ட்ஸ் அண்ட் வேவ்ஸ் வந்து ஒரு கொந்தளிப்பு வந்து ரொம்ப ரேர் தான் நடக்கும். ஆனா இவங்க போகும்போது தான் நடக்குது பாருங்க. ஏன் இல்லையா? அது என்ன? Was this the first test of those who are following Jesus Christ? இருக்குமா இல்லையா? டெஃபினெட்லி. யாரெல்லாம் ஆண்டவரை பின்பற்றி வருகிறார்களோ அவங்களுக்கு ஒரு சோதனை இருக்கும். சோதனை வந்த உடனே இவங்க ஆண்டவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு கூடாது இல்ல. ஸோ இதுல பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, he is teaching now. Jesus Christ is teaching. There is a furious squall. This is the first test. இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஆல்மோஸ்ட் இந்த மேத்யூஸ்ல பார்க்கும்போது this is the first test that the disciples are having. அதுல where was Jesus? அங்க என்ன போடப்பட்டிருக்கு? He was sleeping, படுத்துட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து what does this scenario say? டயர்ட் ஆயிட்டீங்களா எல்லாருமே இல்ல? what does this scenario say? இப்போ வந்து போட்டுக்குள்ள ஏறிட்டாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு அலைகள் எல்லாம் மோதி இருக்குது, ஸ்டார்ம் வந்துடுது. ஆனா ஆண்டவர் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்குதுங்க? Test for their faith. Yeah, that is what is going to happen here. So here what happens is Jesus is right there with you in every stormy situation, even though he is asleep. Sometimes we see that Jesus seems not to be present in your situation, but he is right there. Yeah. Verse 25, the disciples woke him up,
says, Lord, save us, we are drowning அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. So what does this say? Maybe is this the first prayer for them? இவங்களுடைய முதல் ஜெபமா? It is a prayer. இல்ல, calling on Jesus is quite natural. இல்ல, நம்ம வந்து ஆண்டவரை வந்து நோக்கி பார்த்து, கர்த்தாதி கர்த்தரே எங்களுக்கு மனம் இறங்கும், ஆண்டவரே எங்களை நீங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ற ஒரு காரியம் வந்து அது ஒரு நேச்சுரல். இல்ல, some we understand that God is distant, we are calling him, ஆண்டவரே எங்களுடைய அருகில நீங்க எங்கேயோ தூரமா இருக்கிறீங்க அப்பா, நீங்க எங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் அங்கதான் இருக்கிறாரு அப்படின்றத வந்து ஆண்டவர் வந்து இங்க கற்றுக் கொடுக்கிறார். சோ என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, what did Jesus reply? He got up and he said, you of little faith, why are you so afraid? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து திட்டுறாரு. ஸோ இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, what is the connection between fear of death and faith? இல்ல, பயத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். கரெக்டா? எல்லாமே மூழ்கி போயிடுச்சு, எல்லாமே இனிமே வந்து ஒண்ணுமே கிடையாது, இனிமே வந்து we have come to the end of life அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அந்த நேரத்துல வந்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? உங்ககிட்ட விசுவாசம் இருக்கா? இல்ல, அப்போ வந்து சொல்றாரு ஆண்டவர் வந்து, கேட்கிற தமிழ்ல வந்து ரொம்ப அழகா இருக்கு, அற்ப விசுவாசிகளே அப்படின்னு. என்ன, கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லையா உங்களுக்கு? அதுதானே. தமிழ் புலவர்கள் எல்லாம் இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, சொல்லுங்க. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த் அப்படின்னா, யூ ஹாவ் நோ ஃபெய்த் அட் ஆல். இல்ல, why are you so afraid of this situation? So what is the Lord teaching here? இல்ல, in every stormy situation, இல்ல, God is asking you, the Lord is asking you to have at least a little faith. கொஞ்சமாவது ஒரு விசுவாசம் இருக்கா? இல்லையா? So you see here, in times of fear, Jesus proved that we lack faith. இருக்கா? யார் வேணுமானா, எத்தனை பேர் இருந்தாலுமே வந்து இதுதான் இல்ல, நம்ம உலக பிரகாரமா நமக்கு மனுஷன் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அந்த பயம் இருக்கும் இல்லையா? ஆனா ஆண்டவர் நம்மை கொண்டு போகிற பாதை வந்து வித்தியாசமான ஒரு பாதை. The true followers of Jesus should not fear during any kind of storms. That is the challenge. Do you have the faith to overcome these storms? True followers of Jesus should have faith that overcomes fear. What kind of faith is this? A rebuking faith. இல்ல, இந்த faith இருக்குதா நமக்கு? Praying faith இருக்குது. But do you have rebuking faith? Rebuking what? Rebuking the wind and the waves. இல்ல, இப்போ இங்க வந்து நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, when Jesus woke up, he did not rebuke the storm. இல்ல, do you have any control over the storm? You don't have any control over the storm. You have control over the waves and the winds. இல்லையா? So அதனால, so it was interesting for me to study this. படிக்கும்போது அவர் வந்து, he did not command the storm to stop, but he commanded the waves to stop pounding the vessel. இல்லையா? So here you see, Jesus taught the disciples to pray against the forces that could destroy them. இல்லையா? And Jesus rebuked the winds, but he did not teach them to resist the storm. Why? அப்படின்னு சொல்லும்போது, equate the storm to the devil and equate the winds and the waves to the forces of evil. இல்ல, you cannot extinguish the devil, you cannot extinguish the storm, but you can definitely stop the waves and the winds that come against your life. வேற விதமா எது வேணுமானா இருக்கலாம். இல்ல, அந்த அந்த மூல காரணம் வந்து அந்த பிசாசு இல்ல, அந்த டெவில், அது வந்து நம்ம வந்து அழிக்க முடியாது. அதை அழிக்கிறது வந்து ஆண்டவர் தான் அழிக்கணும், அவருடைய காலத்துல வந்து அழிப்பார் அது. ஆனா அந்த பிசாசு கொண்டு வருகிற எல்லா தொந்தரவுகளையும் நம்ம வந்து எதிர்த்து நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அங்கதான் நமக்கு வந்து இந்த விசுவாசம் வேணும். புரியுதுங்களா? See the difference? It was very interesting for me to see that, Jesus Christ did not rebuke the storm. He rebuked the waves. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நமக்கு எதிராக வருகிற எல்லா விதமான தீய சக்திகளை கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் help us to rebuke them in the name of Jesus Christ, Lord. Amen.
அவர்களுக்கு எதிராக நிற்க அவர்களிருந்து நாம் வந்து விடுபெற கர்த்தாதி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. When Jesus rebuked the winds and the waves, it was completely calm. Jesus Christ is showing எப்படி வந்து இது நடக்கும் இல்ல. நீங்க when you rebuke it in your own personal life, in your spiritual journey, it will become calm. பெரிய ஒரு கொந்தளிப்பு இல்ல, பெரிய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். அந்த பிரச்சனையின் மத்தியில வந்து அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு நீங்க வந்து you are rebuking இல்ல. ஒரு ஒரு வியாதி வருது, குறிப்பிட்ட வியாதி இல்ல. அன்னைக்கு வந்து பாஸ்டர் வந்து சொன்னார்ல, ஸ்பெசிபிக் பிரேயர்ஸ், மேக் தோஸ் ஸ்பெசிபிக் பிரேயர்ஸ். திஸ் இஸ் a very specific prayer that Jesus is teaching us இல்ல. Speak against this disease, speak against this sickness, speak against this division, speak against this divorce இல்ல. இந்த காரியங்களை குறித்து கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதட்டுகிறோம் இல்ல. அதற்கு பின்னாடி அந்த டிவோர்ஸுக்கு பின்னாடி ஒரு பிசாசு வேலை செஞ்சுட்டு இருப்பானே, அது நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே அதை மேற்கொண்டு வர எங்களுக்கு கிருபை பாராட்டு. ஆமென். I think it is a distinction that we have to learn. So what kind of faith you need? Not the faith that has fear in it, but has confidence in calming any adversity. Amen. மூன்றாவது ஒரு கதைக்கு வந்துருவோம். இதுல வந்து healing of the demon possessed man. Here, this is the place where it happens. எங்க நடக்குதுன்னு தெரியுமா? அந்த வேத புத்தகத்துல எங்க இருக்கு? Jesus Christ is going on the boat. எல்லாரும் கூட்டின்னு போறாரு. எந்த இடத்துல லேண்ட் ஆகுறாங்க? இந்த இடம் கடாரா இல்ல கேடரேனிஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அவங்க லேண்ட் ஆகுறாங்க இல்ல. இங்க வந்து there are two demon possessed men who are severely demon possessed. அவங்க வந்து அம்மனமா சுத்தின்னு இருக்கிறாங்க அந்த அந்த இதுல, அந்த லேண்ட்ல இல்ல. அது ஒரு ஒரு இடம் சரியா. அந்த இடத்துல வந்து ஒரு டவுன், ஒரு சின்ன டவுன் இருக்குது, நிறைய ஜனங்கள்லாம் அங்க இருக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து பயங்கரமான அட்டூழியம் என்ன அப்படின்னா, that these two men who are possessed by devil, they are so violent. Because of their violence, nobody is able to come. அந்த இடத்துலக்கே யாருக்குமே வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலைமையில இவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து அது ரொம்ப இன்னும் வந்து அது அந்த ட்ரபிள் வந்து they are causing so much trouble to others also. So nobody will go there, and Jesus Christ is going there. இப்போ பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இன்னொரு பிக்சர் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, they are traveling from Capernaum, பாருங்க நார்த்ல, சாரி அந்த ரைட் சைட்ல Capernaum. They come to this called as Gadarenes. இங்க வந்துட்ட பிறகு அந்த அங்க இருக்கிற ஜனங்க வந்து அவங்கள வந்து ஆண்டவர் வந்து நீங்க வேண்டாம், இங்க இருந்து நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால திரும்பி போயிடுறாரு இல்லையா. It is such a sad story that Jesus Christ came there to do ministry, but he was requested to leave that place இல்ல. அப்போ அவங்களுடைய விசுவாசம் பாருங்க எப்படி இருக்கு. Once again it comes back to that faith இல்லையா. So here you see the two demon possessed were so violent that no one could pass that way. They shouted, "What do you want with the Son of God? Have you come to torture us before the appointed time?" இவங்க என்ன சொல்றாங்க? What are they saying? How does the demon know about Jesus Christ, first of all, as the Son of God? And secondly, how do they know about the appointed time? What is the appointed time? எல்லாம் பைபிள் படிச்சிருக்கிறோம் இல்லையா? என்ன appointed timeனா என்ன? ரெவலேஷன்ல சொல்லப்படுகிறது இல்லையா? There is a time when all the evil forces will be thrown into the deep abysses. The devil will be defeated, thrown into the deep abyss இல்லையா? So அப்போ வந்து அது முடியுது. So have you come to torture us before that appointed time? இப்போ எங்களை டார்ச்சர் பண்ண வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆனா நமக்கு தெரியல இல்ல, பிசாசுக்கு தெரியுது சரியா. So the demons knew something that we do not know. And what is it? If you drive us out, they knew Jesus could drive demons and set the men free. அப்போ அவங்களே சொல்றாங்க, demons சொல்றாங்க, if you drive us out அப்படின்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து send us to the herd of pigs. Please do send us to the herd of pigs அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. So pigs are unclean animals. இல்ல. So when Matthew writes the gospel, he knows what he is writing. And the demons are unclean spirits, and the demons are requesting to enter into pigs, which are unclean animals. Yeah. So here you see what is that unclean spirit abdina. It is a malevolent
supernatural entity that causes spiritual affliction and oppresses individuals, embodying impurity, moral corruption and rebellion against God. இது எங்க இருந்து எடுத்தனா? ஏஐல இருந்து எடுத்தனா. எல்லாம் நமக்கு சாம் கத்து கொடுத்ததுதான். சரியா? So unclean spirits. So you see the difference there. Instead of these evil spirits, what we need is the Spirit of God, the Holy Spirit. How the Holy Spirit stands apart, stands in stark contrast to the evil spirits that are in this world. And how much more the Lord Jesus Christ says that you need the Holy Spirit. The counselor will be with you. He will guide you. He will help you. அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஆவியானவரே எங்களுக்குள்ளாக நீங்க இறங்கி வாங்க. நீங்க இல்லைன்னா ஆண்டவரே பிசாசுகள் ஆண்டவரே ஓடி வந்துடும். அதெல்லாம் நிறைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை பத்தி இன்னும் நிறைய படிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. So hence we need the Holy Spirit to the believers and also to this faith community. We need the Spirit of God. We need the drive from the Spirit of God. உங்க பண்ற ஒவ்வொரு காரியமும் பாருங்க, நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபத்திற்கு பதில் கிடைக்குது, நம்ம கூடி வர்றோம். எல்லாரும் கூடி வரணும்னு அவசியமே கிடையாது. எல்லாரும் நம்ம வேலையை பார்க்கலாமே. ஆனா என்ன ஒரு கூடி வரோமே என்ன? It is the draw card of the Holy Spirit. He draws us together. And why do we have such a beautiful fellowship? Why do we have good food? Why do we enjoy this? It is all driven by the Spirit of God. இல்லையா? So இன்னொன்னு பார்க்கும்போது the town 34வது வசனம், this is the tragedy. The town preferred businesses over Jesus and they pleaded with Jesus to leave the region. What kind of faith the townspeople had? எங்களுக்கு அந்த பண்ணிங்கெல்லாம் செத்து போயிடுச்சு, இனிமே எங்களுக்கு எதுவுமே கிடையாது, அதனால தயவு செய்து நீங்க இருந்தீங்கன்னா இங்க இருக்கிற பிசினஸ்க்கெல்லாம் ஆபத்து, தயவு செய்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா? So once again it comes back to the faith. What kind of faith do people have? இல்லையா? Initially we started with the faith of that teacher of the law, then the disciple இல்லையா? அதுக்கப்புறமா faith of the disciples, அப்புறமா இப்போ faith of the townspeople. Everybody's faith is tested on the way. When you are walking with Jesus, என்னென்னலாம் நடக்குது பாருங்க இல்லையா? So let's come to the last slide. Faith அப்படின்னு சொல்லும்போது what kind of faith you need? A faith to follow Jesus wholeheartedly with total commitment. A faith that has no fear despite storms and doubts. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலுமே, எத்தனை தொல்லைகள் வந்தாலுமே, எதிர்ப்பு சக்திகள் வந்தாலுமே எனக்கு விசுவாசம் இருக்குப்பா. நாளைக்கு ஆண்டவர் சரிப்படுத்துவார். இன்னைக்கு அந்த கொந்தளிப்பு இருக்கலாம், நாளைக்கு ஆண்டவர் என்னை சரிப்படுத்துவார். அந்த கொந்தளிப்பு இருக்குன்னு அப்படின்னு அப்படியே டிப்ரெஷன்ல போயிடக்கூடாது. அது விசுவாசம் கிடையாது. ஆண்டவர் சரிப்படுத்துவார். என்னை ஆண்டவர் மறுபடியும் எழுப்புவார். மரித்து போனதே ஆண்டவர் மறுபடியும் உயிர்ப்பிப்பார். இது நம்ம நம்பிக்கையா இருக்கணும். So if a faith that calms every stormy situation in your life, if you have that faith, you are a blessed person. ஏன்னா உங்களுடைய faith எல்லாமே காம் ஆக்கிடும். நீங்க காமானா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே காம் ஆயிடுவாங்க. நம்ம வீட்டுல அது நம்ம அதை பிராக்டிஸ் பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. do you have the faith that tomorrow everything will be okay? இன்னைக்கு இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது, ஜாப்லெஸ்னஸ், வித் ஃபினான்ஸ் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தாதி கர்த்தரே, வேர் இஸ் திஸ் லைஃப் கோயிங்? உங்களை படைத்த ஆண்டவர் உங்களை பத்தி அவங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியாதா? does he not care about you? He cares about you. He loves you. The love of God, no one can take it away from you. His love is unconditional love. நீங்க ஆண்டவரை திறந்து கொண்டு இருக்கிறீங்களா, அதை விட அதிகமா ஆண்டவர் உங்களை பத்தி ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் உங்களை அற்புதமா நடத்துவார். Just have that faith in Jesus Christ. A faith that never prioritizes personal positions or businesses over Jesus Christ. என்னுடைய காரியங்கள் அல்லப்பா, உம்முடைய சித்தம் ஆண்டவரே நிறைவேறட்டும். A faith that is dependent on the power of the Holy Spirit. ஆமென். நமக்கு ஆவியானவர் நமக்கு வேண்டும். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஜெபம் பண்ணலாம். ஆமென். Thank you, Lord.
சொல்லாமா? ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கிற இந்த விசுவாசத்திற்காக அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. விசுவாசம் இல்லாமல் கர்த்தாதி கர்த்தரே, Heavenly Father, we cannot please you, Jesus. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று ஆண்டவரே கர்த்தருடைய வசனம் சொல்கிறதப்பா. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் எல்லோருக்கும் ஆண்டவரே இன்று Heavenly Father, you should not, O Lord, tell us, O Lord, that we have little faith, O Lord. Heavenly Father, you should tell us, O Jesus, Heavenly Father, that we have faith, O Lord, that will move mountains, O Lord, in our lives, O Jesus. மலைகளை ஆண்டவரே தகர்க்கக்கூடிய ஆண்டவரே, வல்லமையான ஆண்டவர் விசுவாசம் எங்களுக்குள்ளாக இருக்கிறது என்று ஆண்டவரே நீங்க சொல்லணும் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விசுவாசத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே, hallelujah, not like the teacher of the Lord, not like, O Lord, the disciple, O Lord, who had shallow faith, O Lord, not like the disciples, O Lord, when they were caught in the storm, O Lord, Heavenly Father, they doubted, O Jesus. Heavenly Father, not like the townspeople, O Jesus, who lost their business, O Lord. Heavenly Father, help us to have a different kind of faith. Help us to have a radical faith, O Jesus. Heavenly Father, help us to have a faith, O Lord, that will cling to you, O Lord, no matter what, O Jesus. என்ன நடந்தாலும் என்ன நேரிட்டாலும் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரை உண்மையே பின்பற்றி நாங்கள் கடந்து போவோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தர் ஏனென்றால் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில் அப்பா, எங்களுடைய தாயின் கருவில் ஆண்டவர் உருவான ஆண்டவரே, அந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களை அற்புதமாக நடத்திருக்கிற ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தர் எங்களை விட ஆண்டவர் உமக்கு எங்களை பற்றி ஆண்டவரே அருமையாக தெரியும் ஆண்டவர். எல்லா விஷயங்களும் தெரியுமாப்பா. நீர் எங்களை நடத்துவீரப்பா. கர்த்தாதி கர்த்தர் உம்மீது எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வைக்கும்படியாக நீங்க கிருபை பாராட்டுங்க. Heavenly Father, O Lord, help us to put our faith in you, O Jesus. ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே அது ஆண்டவரே நிலைத்து நிற்கும்படியாக ஆண்டவரே அது அசையாத ஆண்டவரே ஒரு விசுவாசமாக இருக்கணும் அப்பா. கர்த்தாதி கர்த்தரே கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே சித்தார்த்துக்காக செபிக்கிறப்பா. மகனை நீங்க ஆசீர்வதிங்க, மகனுடைய தேவைகளை நீங்க சந்திங்க ஆண்டவரே. நீர் நிச்சயமாக நீர் மகனை நீங்க பலப்படுத்துவீரப்பா. பலவீனங்களில் ஆண்டவர் உம்முடைய பலன் ஆண்டவரே, மகனுடைய எல்லா விதமான பலவீனங்களில் உம்முடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கும் அப்பா. கர்த்தரையே ஆண்டவர் மகன் நோக்கி பார்க்க கிருபை பாராட்டுங்க. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே ஜாஷுவாக்காக ஷெமுவேலுக்காக செபிக்கிறோம். இருவரையும் உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஃப்ரெண்டுக்காக செபிக்கிறோம். Heavenly Father, Lord, bless them all, Lord. அவங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாமே நீங்க ஆசீர்வதித்து நடத்தும்படியாக செபிக்கிறோம். வேலைகளை நீங்க ஆசீர்வதித்து நடத்தும்படியாக செபிக்கிறோம். எட்வினுக்காக செபிக்கிறோம் அப்பா. ஜூலியாக்காக செபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. தேவைகளை நீங்க சந்திக்கும்படியாக செபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு கொடுக்கட்டும் அப்பா. கர்த்தாதி கர்த்தரே சாலமோனுக்காக ஆண்டவரே, ஷைனிக்காக பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அற்புதமாக நீங்க நடத்துங்க ஆண்டவரே. தேவாதிதினம் அவருடைய தேவைகளை நீங்க சந்திங்க. இன்னும் ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாக விசுவாசம் ஆண்டவரை பலன்கொள்ள கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. காட்சனுடைய குடும்பத்திற்கு ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. காட்சன் டயனா ஆண்டவரே, அம்மா ஆண்டவரே உடைய பாதப்பட்டில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர்களும் ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தர் ஊழியத்தில் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் நின்று கொண்டு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Let their faith, O Lord, never be shaken, O Lord, no matter what, O Jesus. ஆண்டவரே உறுதியாக நிற்கும்படியாக கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. காட்சன் ரெகுலனுக்காக ஆண்டவரே, ஷாலினிக்காக பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தருடைய விசுவாசம் இன்னும் பலன் கொள்ள கிருபை பாராட்டுங்க. கர்த்தாதி கர்த்தரை கிறிஸ்டோக்காக செபிக்கிறோம். ஷேலிக்காக செபிக்கிறோம். மகன் ஷானுக்காக செபிக்கிறோம் அப்பா. அவர்களை நீங்க மூடி மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்க ஆண்டவரே. அவர்கள் கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் வெற்றி பெற, விசுவாசத்தின் மூலமாக வெற்றி பெற நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே சாண்டிக்காக பிரதிபாக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜோஷிதாக்காக செபிக்கிறோம். அவருடைய விசுவாசத்தை நீங்க பலப்படுத்தி ஆண்டவரே இம்மட்டுமாக உருவாக்கி வந்திருக்கிறீர்கள். உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் தொடர்ந்து நீங்க நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. சாமுக்காக ஆண்டவரே, பேர்சிக்காக பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தருடைய சமாதானம் அவர்களை ஆளுகை எடுத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். Heavenly Father, Lord, make them, O Lord, pillars of faith, O Lord, in this place, O Jesus. ஆண்டவரே அற்புதமான அவருடைய விசுவாசத்தின் நிமித்தமாக ஆண்டவரே இங்க ஆண்டவரே ஒரு காம்னஸ் ஆண்டவரே வர நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவரே இங்கு ஆண்டவரே பேய்கள் ஆண்டவரே நடுங்கி ஓடும்படியாக ஆண்டவர் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவர் அற்புதங்கள் நடைபெறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் செய்கிற ஒவ்வொரு ஆண்டவர் கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் அவள் வெற்றி பெற நீங்க கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்று வர தடைப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஆளுநருடைய குடும்பத்திற்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே நாட்சோர் பகுதியில் இருக்கிற ஆண்டவரே எல்லா நண்பர்களையும் ஆண்டவரே உடைய பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லோரும் ஆண்டவரே கர்த்தாதி
கர்த்தரே கர்த்தருக்குள்ளாக அவர்கள் வளர நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. Heavenly Father, bless them, bless each and every one of them, O Lord. ஆசீர்வதிங்க என்னுடைய பிள்ளைகளை உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த ஆரம்ப நாட்களில் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே இயேசு அறிகிற அறிவில் ஆண்டவர் வளர்ந்து வர நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we bless this place, O Lord, in the Glenfield Baptist Church-காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அருமையாக தந்திருக்கிற இந்த இடத்தை ஆண்டவர் நாங்கள் இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இதில் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே இன்னும் அதிகமான ஊழியங்கள் அவர்கள் செய்ய ஆண்டவரே அநேகர் ஆசீர்வதிக்கப்பட நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். என்கிற பாஸ்டர்ஸ்க்காக, லீடர்ஷிப்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த அருமையான நாளுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே உமக்கு நன்றி 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 தகப்பனே. கர்த்தாதி கர்த்தரே அப்பா எல்லோரையும் ஆண்டவர் உங்கள் ஆளுகைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். மீண்டுமாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே சந்திக்கும் வரை தேவ பிரசன்னம் ஆளுகை எடுத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே ஒவ்வொருவரும் நீங்க நடத்துங்க ஆண்டவர். ஒவ்வொரு தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவரே நீங்க சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். துதிகான மகிமெல்லாம் ஆண்டவர் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருடும் உம்முடைய கிருபையும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய சமாதானமும் உம்முடைய அதிகாரமும் உம்முடைய அற்புதமான விசுவாசமும் உம்முடைய அற்புதமான நடத்துதலும் உம்முடைய பிள்ளைகளோடும் இன்றும் என்றுமே நிலைத்து நிற்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you all for coming today. May God bless you. Hope to see you again. அடிக்கடி வாங்க. Those who are come here visitors வந்திருக்க அடிக்கடி வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. Let's pray for the food. இந்த சாப்பாட்டுக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம். So I request Shemuel, come here. I want you to pray for the food. Please do pray for the food. Okay. Heavenly Father, thank you, Lord, for bringing us this day. Father, right now, as I thank you for the food that's been prepared for us, O Master, I pray that you would bless that food. I pray for the hands that made those food. I pray Yes, that Lord. you would bless them, O Master. I pray that you would continue to strengthen our fellowship, O Lord. Thank you, Lord. In Jesus' name I pray, Amen. Amen, amen, amen. Thank you all for those who brought the food. Thank you, and continue to pray for one another. God bless you. Next time 10th October வந்து we are having a guest speaker. So அதனால வந்து I request you all to come on time. It will be nice, and bring along your friends. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் கூட்டிட்டு வாங்க.